ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நம்முடைய குழுவில் பேச்சு என்ற தலைப்பில் வள்ளுவரின் கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வழியில் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க முன் நமது வெங்கட்ராமன் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். ஐயா, பெயரை மாற்றி விட்டீர்கள். வெங்கட சுப்பிரமணியன். ஐயோ சாரி. சரி. பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். ஆரம்பம் முடிவென்று ஏதுமேலாது எங்கும் பரம்பொருளே உனக்கென் முதல் வணக்கம். ஆரம்பம் முடிவென்று ஏதுமேலாது எங்கும் பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். அறம்பொருள் இன்பம் வீடெனுயில் நான்கையும் அறம்பொருள் இன்பம் வீடெனுயில் நான்கையும் ஆருயிர்க்கெல்லாம் அன்புடனே அளிக்கும் ஆருயிர்க்கெல்லாம் அன்புடனே அளிக்கும் பரம்பொருளே மூல பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். மரங்கள் தந்தாய் நல்லினிய கனிகள் தந்தாய் உண்டிட மலைகள் தந்தாய் குளிர் நீர் அருவி தந்தாய் பருகிட மரங்கள் தந்தாய் நல்லினிய கனிகள் தந்தாய் உண்டிட மலைகள் தந்தாய் உயர் நீர் அருவி தந்தாய் பருகிட கரங்கள் தந்தாய் இரண்டு கரங்கள் தந்தாய் இரண்டு கடுமையாய் உழைத்திட கருணையோடருளையும் கலந்து தந்தாய் உன் கருணையோடருளையும் கலந்து தந்தாய் மூல பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். ஆரம்ப முடிவென்று ஏதுமில்லாது எங்கும் பரம்பொருளே உனக்கு முதல் வணக்கம். முதல் வணக்கம். முதல் வணக்கம். ஐயா, இது அடியை நேற்று ராகம் கல்யாணி தாளமாதி. நன்றி. ஐயா, பாடல் முழுமையா கேட்டதா? ஐயா, ரொம்ப அற்புதமா கேட்டுச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஆழ்ந்த கருத்து உள்ள பாட்டு. ரைட் ரைட் ரைட். செல்வன், நான் கேக்குதுங்களா? நீங்க இருக்கீங்களா லைன்ல? போன முறை மாதிரி உங்களுக்கு இந்த முறையும் சரியா கேட்கலையான்னு தெரியல. கேக்குது, கிளியரா இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. உள்ளத்தார் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். நன்றி. சரியா? நன்றி. காப்பி. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். வாய்மை அதிகாரத்தினுடைய 4வது குறள். நம்ம பார்த்த மாதிரி வாய்மை அதிகாரத்தினுடைய முதல் 2 குறள்களிலே அது எக்ஸப்ஷனாக இருந்தாலும் விதிவிலக்காக இருந்தாலும் அதையே வாய்மைக்கு டெஃபினேஷனுக்கு பயன்படுத்தினார் வள்ளுவர். 3வது குறளிலே வாய்மையை ஒருவன் தவறவிட்டால், உண்மை இல்லாத ஒருவன் வாழ்ந்தால் அவனுக்கு என்ன நேரும் என்று பயமுறுத்தினார்.
தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றார். இப்பொழுது நான்காவது குறளிலே அதே வாய்மையை பயன்படுத்துகின்றவர்களுடைய பயன், பெருமை, புகழ் என்ன 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 என்று சொல்கின்றார். முதல்ல ஃபியர் அண்ட் பனிஷ்மெண்ட் 3வது குறள். இப்ப 4வது குறள் கைண்ட்னஸ் அண்ட் இன்சென்டிவ் அண்ட் பிரைஸ். என்ன சொல்றார்? தன் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தாலே பொய் இல்லாமல் ஒழுகின், ஒருத்தவன் வாழ்ந்தால், கடைபிடித்தால் அவனுக்கு என்ன வரும்? பொய் சொன்னால் அவனை நெஞ்சு சுடும்னு முதல் குறளை சொன்னவர், இப்பொழுது அப்படி சரி சுடுது விடுங்க, இப்ப நான் செஞ்சேன்னா என்ன? பொய் சொல்லாமல் வாழ்ந்தால், உண்மையே சொல்லி வாழ்ந்தால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் நீ இருந்தால் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உலகத்தாருடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான், பர்மனண்டாக இருப்பான். இருப்பான்னு என்ன அர்த்தம்? நான் சோஃபா போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பான கிடையாது. உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் நினைவில் இருப்பான். நினைவில் இருப்பதனாலே அவனுடைய நாவினுடைய புகழ் சொல்லிலே இருப்பான். அவனை உலகத்தார் போற்றுவர், என்றென்றும் அவனுடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று சொல்கின்றார். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான். யார் இருப்பார்கள்? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். ஒரு 7 வார்த்தையில சிம்பிளான மீனிங் மாதிரி தெரியுது பாருங்க. பொய் சொல்லாமல் இருந்தால் எல்லோரும் அவனை புகழ்வர். அவ்வளவுதான். இந்த 6 வார்த்தையில் நமக்கு பதில் சொல்லலாம். பொய் சொல்லாமல் இருந்தால் உலகர் அவரை புகழ்வர் அப்படின்னு. அதுக்கு ஒரு வள்ளுவர் தேவையா? இந்த 7 குறள் 7 சீர் அந்த குறளுக்கு தேவையா அப்படின்னா, அதுல அடக்கி வைக்கணும்ல. கடுகை தொலைத்து அதில் 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள். ஒரு தையல் எடுத்து விட்டுட்டீங்கன்னா 7 கடலும் பிச்சுக்கிட்டு அடிக்கணும்ல. அப்படி எந்த குறளை எடுத்தாலும் அது அந்த மீனிங் பாருங்க, பொத்துன்னு பிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க. இந்த 7 வார்த்தை எடுத்துங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். முதல்ல பொய் என்பது நம்ம பார்த்தோம், மனத்தினாலே பொய், வார்த்தைகளினாலே பொய், உடலினாலே பொய். மனம், மொழி, மெய், எது ஒன்றாகிலும் நாம் பொய் பேசலாம். மனசுல ஒன்றை வைத்துக் கொண்டு வேற ஒன்றை பேசுவதில் வஞ்சக பொய். நாவிலே பொய் சொல்வதில் ஒன்று. பொய்யான செயல்களை செய்வது, மெய்யினால் செய்வது. மனம், மொழி, மெய், 3னாலும் ஒருவன் பொய் சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். மனசுல பொய் இல்லாமல் இருந்தால், அது பின்னால பார்க்கலாம். மனசுல பொய் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வார்த்தைகளிலும் பொய் வராது. வார்த்தைகளிலே பொய் இல்லாமல் இருந்தால் செயல்களிலும் பொய் இருக்காது. ஏன்னா மனம்தான் எல்லாத்துக்கும் ஆணிவேர் அப்படிங்கிறதுனால அட்டாக் அட் த ரூட், ஸ்டார்ட் வித் த பிகினிங் பாயிண்ட். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். சரி, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் எடுத்துங்க. அடுத்த வார்த்தை ஒழுகின். என்ன ஒழுகின் என்றால் ஒரு சமயம் பொய் சொல்லாமல் இருத்தல் கிடையாது. பொய் சொல்லாமல் இருத்தலையே தன்னுடைய பண்பாகவும் செகண்ட் நேச்சராகவும் வைத்துக் கொண்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால், அப்ப அது நடக்குமான? நடக்காது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். ஐயா, வள்ளுவர் முதல்ல ஒருத்தர் கேட்கிறாரு, பொய் சொல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன பயன் கிட்டும்? பயமுறுத்தினீங்க, என்ன பொய் சொன்னால் என்ன ஆகும்னு எனக்கு சொன்னீங்க, என் நெஞ்சே என்னை சுடும் நீங்க. அதுக்கு பதிலாக நான் பொய்யே சொல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன நல்லது கிட்டும் அப்படின்னு வள்ளுவனை பார்த்து கேட்கிறப்ப வள்ளுவர் முதல்ல என்ன சொல்றான்னு சிரிச்சுட்டு, அப்பா நீ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், நீ முதல்ல பொய்யாமல் இருந்து பார்த்து விட்டு என்கிட்ட வா, அப்புறம் உனக்கு என்ன பயன் கிடைக்குங்கிறார். ஒழுகின் என்பது அதனுடைய அருமையையும் அதனுடைய இயலாமையையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. அப்படி அந்த ஒழுக்கம் மிக அருமையானது, ரேரிட்டி, மிக டிஃபிகல்ட். அதை ஒருவன் செய்தால் ஓகே. ஒழுகின் இன்னொரு பொருள் என்ன இருக்குன்னா, ஒழுகின்னா இமயமலை கடக்க முடியுமா? யாராவது ஏற முடியுமா அப்படின்னா ஏறினால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ரேரிட்டி, அரியர்னு பேரு தமிழ்ல. அப்படி அரியராக ஒருவர் இருந்தால் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உலகத்தார்னா என்ன? உலகம் என்பது
சான்றோர் மாட்டு என்று உலகத்தில் உள்ள பெரியோர்களையும் சான்றோர்களையும் அறிவுடையவர்களையும் கூப்பிட்டு அந்த உலகத்திலே வசிக்கின்றவர்களுடைய உள்ளத்துள் எல்லாம் உள்ளத்துள் வச்சா போதும், உலகத்தார் உள்ளத்துள் நினைக்கப்படுவான் வைக்கப்படுவான்னு சொல்லாம he wants to be very careful. பாருங்க என்ன வேர்ட் போட்டாருன்னு, உள்ளத்துள் எல்லாம். அப்புறம் அதாவது ஒரு 10 பேர்ல ஒரு மெஜாரிட்டி சொல்லியிருப்பாரு வள்ளுவர். இஸ் இட் ரூல் வித்தவுட் அன் எக்ஸெப்ஷன் கேட்கலாம்ல. அதனால அப்படி இல்லைங்க. உலகத்துள் இருக்கின்ற பெரியோர்கள் எல்லாருடைய உள்ளத்துள்ளும் உளன். கடைசி சீர் உளன். 3 எழுத்துல ஒரு மீனிங் இருக்கு பாருங்க. உளன் என்ன? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலர்ன்னு சொல்லியிருக்கணும். அவர் இருப்பர்ன்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணு இருப்பர் உலர் என்றால் பன்மை விகுதி, இன்னொன்னு பெருமை விகுதி. பன்மை விகுதினா என்ன? அப்படி அவர்கள் உலகத்தாரனுடைய உள்ளத்தில் எல்லாம் நீங்காமல் நிலை பெற்று இருப்பர் என்று சொன்னால் நிலை பெற்று இருப்பார்கள் பொருளாகின்றது. அந்த மாதிரி இல்லாம வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுதல் மிகவும் வெரி ரேர், வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படி இருக்கிறதுனால அது ஒண்ணு அங்க இங்க நடக்கிறப்பெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க. மயிலாப்பூர்ல ஒரு ஆள், மந்தவெளி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு ஆள், ஒரு திருவள்ளுவர் இருப்பாரு, ஒரு புத்தர் இருப்பாரு, ஒரு கண்ணகி இருப்பான்னு சொல்லி அந்த மாதிரி உளன்னா சிங்குலர், உளன் ஒருவன் அப்படிங்கிறதுனால உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் அவன் இருப்பான். யார் இருப்பான்? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின்றவன் இருப்பான் என்று உலர் என்று பெருமை கருதி விகுதி கூட அவர் போடல. உலன் சிங்குலர்ல போட்டு ரொம்ப ரேர் தான்பா அது மாதிரி பொய்யாது ஒழுகின்றவர்கள். ஆனால் பொய்யாது ஒழுகினால் அவன் கண்டிப்பாக உலகத்தில் உலகத்தில் இருப்பவருடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் கண்டிப்பாக மறக்கப்படாமல் புகழப்பட்டு கொண்டு இருப்பான் என்று உலன் என்று சிங்குலரை சொன்னார். இது எவ்வளவு டிஃபிகல்ட் பாருங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய ராஜா எடுத்துங்க. நம்ம ஐரோப்பாவா இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எத்தனையோ தேசங்களில பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் இருந்த சமயத்துல எல்லோரும் காலையிலிருந்து மாலை வரை அவனை பாராட்டி இருப்பார்கள். அத்தனை பெரிய ராஜாக்கள் அன்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்றால் அதை யாரும் நினைப்பது, அந்த ராஜாக்களை பற்றி நாம் நினைப்பதும் கிடையாது. இன்று இருக்கின்ற தலைவர்களை நாம் நாளை நினைக்க போவதில்லை, யாராக இருந்தாலும். அதுதான் மனித இனம், மனிதர்களுடைய பண்பாடு. அப்படி இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ளவர் எல்லாருடைய உள்ளத்திலும் என்றென்றும் நிலை பெற்று இருப்பான் ஒருவன் என்றால் அவனுடைய அந்த பொய் சொல்லாமல் ஒழுகிய அந்த பண்பு எத்தனை உயர்ந்தது, போற்றப்படத்தக்கது என்பது இந்த குறளிலே விவரிக்கின்றார். ராமர் காட்டுக்கு போயிட்டார். செய்தி தெரிந்து தன்னுடைய பாட்டனாருடைய வீட்டிலிருந்து வந்த பரதன் தாய் மூவரையும் அழைத்து கொண்டு அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரையும் பின்னாலே வர வேகமாக வந்து ராமரை காட்டிலே கங்கை நதியை கடந்து இருக்கின்ற அந்த ராமனை சந்தித்து காலில் விழுந்து வணங்கி மண்ணில் விழுந்து புரண்டு, அண்ணா நீங்கள் வர வேண்டும் அயோத்திக்கு, நீங்கள் தான் அந்த அயோத்தி ராஜ்யத்துக்கு மன்னர், நான் மன்னனாக இருக்க மாட்டேன் என்று பலவாறாக அழுது கூப்பிடுகின்றார். அப்பொழுது பரதனுடைய வேண்டுதலை மறுத்து ராமன் பல காரணங்களை கூறுகின்றான். அதிலே முதல் காரணம் இந்த வாய்மை, இந்த உண்மை. என்ன அப்படின்னா, நான் சரி என்று ஏற்றுக்கொண்டு தந்தை சொன்னதை சரி என்று ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு வந்து விட்டேன். தாய் சொன்னதை சரி என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தந்தையும் காட்டிற்கு போ என்று வரத்தை கொடுத்தார். இந்த இரண்டு உண்மையுமே நான் திரும்பி வந்தால் பொய்யாகி விடாதா? அதுவும் தந்தை இறந்து விட்டார். உயிரோடு இருக்கின்ற பொழுது தந்தைக்கு பணி தந்தையினுடைய சொற்களுக்கு நான் சம்மதிக்கின்றேன் என்று உலகமெல்லாம் நினைக்க நான் கேட்டுக்கொண்டு இங்கு காட்டிற்கு வந்த பிறகு, தந்தை இறந்த பிறகு நான் தந்தைக்கு இனி தெரியாது என்று நான் நாட்டிற்கு வந்தால் அது என்னை பொறுத்தவரை அது பொய்யாகி விடாதா? தந்தையை பொறுத்தவரை பொய்யாகி விடாதா? உண்மைதானே மிக முக்கியமானது. எல்லாவற்றையும் விட உண்மைதானே. நீ சொல்கின்றாய் நம்ம குல தர்மம், முதல் மகன் தான் அரசனாக வேண்டும் என்று எத்தனையோ காரணங்களை நீ அரசியல் ரீதியாக சொல்கின்றாய். ஆனாலும் எல்லாவற்றையும் விட உண்மை,
மெய் என்பது வாக்கு தவறுதல் கூடாது என்பது தானே மிக பெருமையாக பேசப்படுகின்றது நம்முடைய உலகிலே என்று இந்த உண்மையை காரணம் காட்டிதான் முதல் மறுதலை சொல்கின்றார். அந்த பாட்டு பாருங்க. வாய்மை என்னும் ஈதன்றி, வாய்மைனா உண்மை, உண்மை என்ற இதை தவிர வையகம் தூய்மை என்னும் ஒன்று உண்மை சொல்லுமோ. எல்லாம் முக்கியம்தான். இந்த அயோத்தி மக்கள் சிறப்பா இருக்கணும், எல்லாரும் வருந்துகின்றார்கள், நான் காட்டில் இருந்தால் யாருக்குமே மகிழ்ச்சி இருக்காது, எல்லாம் உண்மைதான், எல்லாம் நியாயம்தான், எல்லாம் கரெக்ட் தான், உண்மைதான். ஆனாலும் வாய்மை என்னும் ஒன்று ஈதன்றி வையகம் தூய்மை என்னும் ஒன்று உண்மை சொல்லுமா. இதை விட தூய்மை, இதை விட இந்த உண்மையை விட இதெல்லாம் பெரியதான்னு கேட்டா கிடையாது. அதுதானே பெரியது. வாய்மை என்னும் ஈதன்றி வையகம் தூய்மை என்னும் ஒன்று உண்மை சொல்லுமோ. தீமைதான் அதில் தீர்தல் அன்றியே. அந்த உலகத்திலே அந்த வாய்மை என்பது தீர்ந்து போச்சுன்னு வச்சுங்க. தீர்தல்னா குறைஞ்சு போச்சு, இல்லாம போறது. தீமைதான் நமக்கு மிச்சம், நாட்டிற்கும் நமக்கும் தீமைதான். தீமைதான் அதில் தீர்தல் அன்றியே ஆம் மெய்யாக வேறு அறையலாவதே. அறைதல்னா பேசுவது. வேற என்ன நம்ம உண்மையை பற்றி பேச முடியும் என்று உண்மையே முதல் காரணமாக காட்டி பரதனுடைய வேண்டுகோளை மறுக்கின்றார் ராமர். அது போகும், பெருசா போகும் அந்த உரையாடல். அவ்வாறு அந்த உண்மையிலிருந்து தீர்ந்து போறது, தவறுதல் என்பது பெரும் தீமையாகும். அதை தவிர வேற என்ன சொல்வதற்கு இருக்கின்றது என்று ராமர் மறுக்கின்றார். அது சரி, அது ஒரு இன்சிடென்ட், ஒரு கதை. இப்ப இந்த பாட்டுல முதல் வார்த்தை எதுல ஆரம்பிக்கிறாரு? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், உள்ளத்தால் பொய்தல்னு ஒண்ணு இருக்கு, உரையால் பொய்த்தல்னு ஒண்ணு இருக்கு, சொல்லில் பொய்த்தல் இருக்கு, செயலால் பொய்த்தல்னு ஒண்ணு இருக்கு. பிறரை வஞ்சிப்பதற்காக நம்ம மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு வேறொன்றை செய்தால் அது உள்ளத்தால் பொய்த்தல். நிகழாததை நிகழ்ந்ததாக கூறுதல் வார்த்தைகளால் பொய்த்தல். தவறான செய்கைகளை செய்தல் அது மெய்யினால் பொய்த்தல். இப்படி எல்லா வகையான பொய் இருந்தாலும் முதலிலே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் என்று உள்ளத்திற்கு முதல் மரியாதை செய்கின்றார். அது ஏன் அப்படின்னா, இறைவனே எங்கெங்கெல்லாம் இருக்கின்றான், அவனுடைய பண்புகள் எல்லாம் என்ன என்பதை திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லும் பொழுது இறைவனை பற்றி ஆரம்பிக்கின்ற பாட்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. பொய்யிலன். இவன் பொய்யிலன்னா ரெண்டு மீனிங் இருக்கு. இவன் பொய்யிலன்னா இவன் பொய் கிடையாது, உண்மை. இறைவன் சிவபெருமான் என்பவர் உண்மைன்னு ஒரு பொருள், இறைவன் என்பவர் உண்மைன்னு ஒரு பொருள். பொய்யிலன், இவன் பொய் இல்லாத இடத்தில், இவன் பொய்யிலன்னா பொய் பேசுகின்றவனுடைய இடத்திலே இவன் இருக்க மாட்டான், இவன் பொய்யிலன். அடுத்தது பொய்யிலன்னு சொன்னவர் வள்ளுவர் மாதிரி அது பாசிட்டிவா சொல்றாரு. இவன் மெய்யன், மெய் பேசுகின்ற இடத்தில் தான் இருப்பான். பொய்யிலன் மெய்யன் புவனாபதி, இந்த புவனத்திற்கெல்லாம் அதிபதி எந்தை என்று இறைவனுடைய நேச்சரை சொல்கின்ற இடத்திலே திருமூலர் பொய்யிலன் மெய்யன் என்று ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஒரு செய்யுளிலே திருமந்திரத்திலே செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்தான் மிகவும் புலம்பும் மனிதர்கள் மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன். மெய்தான் உரைக்கில், நீங்கள் உண்மையே பேசிக் கொண்டிருந்தால் மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன். கடவுள் என்ன பண்ணு, இப்ப இங்க உண்மை சொன்னா உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உள்ளத்திலே நிலைத்திருப்பன் வள்ளுவர் சொன்னார்ல அங்க திருமந்திரத்துல. அது ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, திருமந்திரத்துல மெய்தான் உரைக்கில், நீங்கள் மெய்யே இங்க உள்ளத்தால் பொய்யாமை ஒழுகினார்ல, அதேதான் சொல்றாரு. மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன். கடவுள் என்ன பண்ணுவான்னா, உங்க மேல இருக்கின்ற தேவர்களும் தெய்வங்களும் கடவுள் இந்திரன் போன்றவர்களும் விண்ணோர்களும் உங்களை தொழச் செய்வன். அவர்கள் எல்லாம் உங்களை கும்பிடுவார்கள் என்று மெய்தான் உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன் என்பது திருமந்திரத்திலே இறைவன் பொய்யிலன், அவன் மெய்யன், அவன் மெய் பேசுகின்றவர்களுக்கு என்ன செய்வான், விண்ணோர்களையும் அவர்களுக்கு தொழச் செய்வான் என்று திருமந்திரம் குறிக்கின்றது. இப்படி பேசுகின்றவர்கள்
2 பாயிண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒண்ணு வந்து பொய் பேசாமல் உண்மையே பேசுகின்றவர்களை திருமந்திரத்திலே தேவர்களையும் இறைவன் அவர் பொய் பேசாமல் இருப்பவர்களை வணங்கச் செய்வான்னு திருமந்திரத்திலே சொல்கின்றது. வள்ளுவர் என்ன சொல்கின்றார்? உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மறக்காமல் உள்ளத்திலே வைத்து போற்றுவார்கள் உண்மை சொல்கின்றவனை என்று. இப்ப ரெண்டு கருத்து பார்த்தோம். அதுதான் ரெண்டு கருத்து. 2 கருத்தை சொன்னால் உங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கின்றதே. யார் என்று கேட்டால் அநேகமாக அத்தனை பேரும் சொல்லிவிடுவீர்கள், ஹரிச்சந்திரனுடைய கதை என்று. ஹரிச்சந்திரன் அயோத்தியிலே ராமருடைய தாத்தாக்கும் பாட்டனுக்கும் இருக்கிற ஒரு ராஜா வம்சத்திலே முன்னால் தோன்றியவர். சத்தியம், உண்மை பேசுதல், கருணை, பொறுமை, அறிவு, அடக்கம், உறுதி, இப்படி எல்லா தலையாய பண்புகளையும் ஒருங்கே உடைய ஒரு மன்னன். இவனை இந்த நல்ல பண்புகள் எல்லாவற்றிலும் ஒன்றொன்றாக இவனை பொய்க்க வைக்க முடியாது. முடிவாக இவனை நான் பொய்யை உரைக்க வைக்கின்றேன் என்று விஸ்வாமித்திரர் சென்று சபதம் செய்து பலவிதமான கடுமையான நாடகங்களை நடத்தி இவனுடைய செல்வத்தையும் அரசையும் பிடுங்கிக் கொள்கின்றார். ஒரே ஒரு பொய் சொல். என்ன பொய் என்றால், இந்த நாட்டை நான் உனக்கு தருகின்றேன் என்று சொல்லவில்லை என்ற ஒரு பொய்யை மாத்திரம் சொல். நான் உன்னுடைய செல்வத்தையும் நாட்டையும் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று விஸ்வாமித்திரர் சொல்கின்றார். இல்லை, நான் சொன்னதுதான், நாடு உங்களுக்குத்தான், நான் உங்களுக்கு பட்ட கடனை நான் உழைத்து இந்த நாட்டில் இருக்கிற செல்வத்தை எடுத்துவிட்டு நான் உழைத்தே சம்பாதித்து உங்களுடைய கடனையும் நான் அடைத்து விடுகின்றேன் என்று காசிக்கு வருகின்றார். பலவிதமான சோதனைகளை ஹரிச்சந்திரன் அங்கே சந்திக்கின்றார். மனைவியும் மகனையும் விற்று கடனை அடைக்கின்றார். தன்னை அடமானமாக வைத்து சுடுகாட்டிலே பிணம் சுடுகின்ற தொழிலை செய்கின்றார். அந்த சமயத்திலே பாம்பு கடிபட்டு மகன் இறக்கின்றான். மகனை சுடுகாட்டிற்கு கொண்டு வந்து எரிப்பதற்காக மனைவி வருகின்றாள். அது எரிப்பதற்குரிய பணத்தையும் கொடுப்பதற்கு அவனுடைய சந்திரமதிக்கு வசதி இல்லை. என்னுடைய கூலியை வேணால் நான் குறைத்துக் கொள்ளலாம், ஆனால் சுடுகாட்டிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கட்டிதானே ஆக வேண்டும் என்று ஹரிச்சந்திரன் விவாதம் செய்கின்றான். வந்தவள் தன்னுடைய மனைவி என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் அந்த சமயத்திலே விஸ்வாமித்திரர் தோன்றி ஹரிச்சந்திரனை பார்த்து, இப்பொழுது கூட குறைவில்லை, நீ எனக்கு நாட்டை கொடுக்கவில்லை என்ற ஒரு சொல், அது பொய், நான் சொல்லவில்லை என்று சொல். இந்த உன்னுடைய இந்த நிலையை நான் மாற்றி இறந்த உன் மகனுக்கு உயிரை உண்டாக்கி உன்னுடைய மனைவியும் பழையபடி அழகான அரசியாக்கி அந்த ராஜ்யத்தையும் உனக்கு கொடுத்து நீ சிறப்புடன் வாழலாம் என்று சொல்ல விஸ்வாமித்திரன் மறுத்து விஸ்வாமித்திரனிடம் நான் எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று கூறுகின்றார். ஹரிச்சந்திர புராணத்திலேயே இது மிக சிறந்த பாடல்களை உடைய பகுதி, மயான காண்டம். என்ன சொல்கின்றான் ஹரிச்சந்திரன் என்றால், சேய்மை அண்மையில் உயிர்க்கு ஒரு துணையென சிறந்த வாய்மையால் அகம் தூய்மையாம். உண்மை சொல்வதனாலே என்னுடைய அகம், அவன் இருக்கிறது சுடுகாடு, எல்லாமே அங்க அழுக்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு என்னுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உண்மையே சொல்லிக் கொண்டிருப்பதுதான் ஒரே வழி. உயிர்க்கு அதுதான் துணையாக இருக்கும். உயிருக்கு துணை எப்படி இருக்கும் அப்படின்னா, துணைன்னு என்ன, துணைவன். சில சமயத்துல துணைவர்கள் பக்கத்திலே இருப்பாங்க, உடனே துணைக்கு வருவாங்க. சில இடத்துல துணைவர்களாக இருந்தாலும் அவர் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, பாம்பே கல்கட்டான்னு இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு அருகிலே துணை செய்வதற்கு இல்லை என்றாலும் அவர்களும் துணைவர்கள் தான். சேய்மை என தூரம், அண்மை என அருகு. இந்த வாய்மை என்பது இரண்டிடத்திலும் இருந்து கொண்டு நமக்கு துணையாக இருக்கும். சேய்மை அண்மையில் உயிர்க்கு ஒரு துணையென சிறந்த வாய்மையால் அகம் தூய்மையாகும். மற்ற இலை புறத்தை தூய்மை செய்வது நீரலால்.
எப்படி வெளிப்பகுதி நம்ம உடம்புல இருக்கிற வெளிப்பகுதி நீரை தவிர வேறொன்றும் சுத்தம் செய்வதில்லவோ இல்லையோ, அதே மாதிரி அகத்திலே இருப்பதை சுத்தம் செய்வது வாய்மை ஒன்றுதான். அதை விட சொல்லில் வேறுள்ளதோ, நோய்மை செய்யினும் வாய்மையே நோன்பு எமக்கு அரிதி. நோய்மை செய்யணும். இப்படி நீ ஒண்ணு எனக்கு விஸ்வாமித்திர முனிவரே, நீங்கள் எதுவும் எனக்கு துன்பம் செய்யவில்லை. நான் இப்ப வாய்மை பேசுகிறதால் தானே எனக்கு இப்போது இவ்வளவு துன்பம் வருகின்றது. மகன் இறந்து மனைவி சுடுகாட்டிலே மகனை சுட வைக்க முடியாமல் கூட எரிக்க முடியாமல் வருந்துகின்றாலே, இப்படிப்பட்ட நோய்மை செய்யணும். அந்த வாய்மை பேசுவதனாலே இவ்வளவு பெரிய துன்பங்களை அந்த வாய்மையே எங்களுக்கு செய்யணும். பாருங்க, அந்த வள்ளுவருடைய அடுத்த வார்த்தை வருது பாருங்க, செய்யணும். வாய்மையே நோன்பு எமக்கு அரிதி. நான் எங்களுக்கு நோன்புன கடைபிடித்தல். எனக்கு என்ன நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய உரிய கடமை என்னவென்றால், வாய்மையே நோன்பு எமக்குன்னு என்ன எப்படி ப்ளூரல் வந்ததுன்னா, அப்ப இந்த அசியும் ஹரிச்சந்திரன் தான் சார்பாகவும் தன்னுடைய மனைவி சார்பாகவும் அவன் சொல்லுகின்றான், வாய்மையே நோன்பு எமக்கு அரிதி. முனிவரே தெரிந்து கொள்ளுங்கள். புலையனும் விரும்பாத இப்புண்புலால் யாக்கை நிலையென மருண்டு உயிரினும் நெடிதுறச் சிறந்தே தலைமை சேர்ந்தது சத்தியம் பிறழ்வது தரியே. இந்த சுடுகாட்டிலே நின்று இந்த கான்வர்சேஷன் நடக்குது. பையனுடைய உடம்பை வைத்துக் கொண்டு நடுமத்திலே கிடக்கின்றான் பையனுடைய இறந்த சடலம். அப்ப பார்த்து சொல்கின்றான், புலையனும் விரும்பாத, புலையன்னா சுடுகாட்டில எரிக்கின்றவன், அவன் விரும்புவான் என்னன்னா, அவன் இந்த மாதிரி இந்த ஊர்ல இன்னைக்கு ஒண்ணு இறப்பே இல்லையான்னு கேட்பான் ஆக்சிடென்ட்டை பார்த்து. ஏன் சாமி என்னன்னா, ஒன்னும் வந்தியே ஏதாவது ஒரு பணம் விழுந்தாதானே நமக்கு 4 காசு நமக்கு சேரும், சாப்பாட்டுக்கு வழி கிடைக்கும்னு அதுக்கோசரமாவது இறந்த உடலை விரும்புவன் அந்த சுடுகாட்டிலே வேலை செய்கின்றவன். அவன் கூட அந்த உடலை விரும்ப மாட்டான், கடமைன்ட்டு தான் அதை செய்வான். புலையனும் விரும்பாத இப்புண் புலால் யாக்கை நிலையென மருண்டு, இது பர்மனன்ட் என்று நினைத்து கொண்டு மருண்டு உயிரினும் நெடிதுறச் சிறந்தே, உயிரை விட சிறந்ததாக கருதப்படுகின்ற அந்த வாய்மையை நிலைமை சேர்தரு சத்தியம் பிறழ்வது தரியோம். அந்த வாய்மை, அந்த சத்தியத்தில் இருந்து நாங்கள் பிரியோம், சத்தியத்தை தவற மாட்டோம். கலை உணர்ந்த நீ எனக்கு இது கழறுவது அழகோ. கலைன்னா ஞானம், ஞானத்தை எல்லாம் உணர்ந்த நீ எனக்கு இது கழறுவது அழகோ, நீ எனக்கு சொல்லுவது அழகா, நல்லா இருக்கா, படிச்சு நீங்க கலையெல்லாம் உணர்ந்தவர், எனக்கு நீங்கள் இது பொய் சொல்லுங்கள், நான் இந்த நாட்டை நான் உனக்கு தரவில்லை என்று பொய் சொல்லுங்கள் என்று சொல்வது அழகா. இம்மை அம்மை வீடு என மறை புலங்கொல ஏம்பும் மும்மையும் தரும் முறையுடைத்து எனும் நிலை முரணினா முரண்பாடாக மாறி. என்ன முரண்பாடாக மாறியது? உண்மை பேசுகின்றவர்களுக்கு இம்மையும் இந்த லோகத்துல எல்லா பெருமையும் கிடைக்கும், அம்மையிலும் மறுபிறவிலையும் சொர்க்கம் போன்ற வசதிகள் கிடைக்கும், பின்பு வீடு பேரும் கிடைக்கும், இறைவனுடைய திருவடிகளையும் அடைய முடியும் என்று மறைகளெல்லாம் சொல்கின்ற அந்த இயல்பும், இம்மை அம்மை வீடு என மறை புலங்கொல ஏம்பும் மும்மையும் தரும் முறைமை உடைத்து எது வாய்மை பேசுவதல் என்ற நிலை மாறி எனும் நிலை முரண்பட்டு எம்மை ஆள் வயிற்று அடக்கி எங்களை இந்த வயிற்றுனா நரகம், இங்கே நரகத்தினுடைய அடியிலே போற்று அடக்கி மீட்டு உமிழ்கிலா எரிவாய், உமிழ்கிறனா உமிழ்ந்து வெளியில விடாதபடி, திரும்பி வெளியில வராதபடி எங்களை நரகத்தினுடைய அடி வயிற்றிலே அடக்கி மீட்டு உமிழ்கிலான்னா உமிழாத எரிவாய் வெம்மைகூர் நரகு உய்க்கினும், எரிகின்ற வாயை உடைய அந்த நரகத்திலே பிடித்து தள்ளினும் வெம்மைகூர் நரகு உய்க்கினும் மெய்மையை விடோமால், அந்த உண்மை என்பதை நாங்கள் இருவரும் விடமாட்டோம் ஐயா. அப்ப விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு, இப்ப விடாம பிடிச்சிட்டு அந்த உண்மையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ எல்லாத்தையுமே இழந்துட்ட, இன்னும் என்ன இருக்கோ அதையும் நீ இழந்துருவியே அப்படின்னு சொல்றப்ப
விஸ்வாமித்திரனுக்கு பதில் சொல்கின்றான் ஹரிச்சந்திரன். நிதி இழந்தனம். எவ்வளவு பெரிய ராஜானா அயோத்தியில, ரகுவம்சத்துல அந்த செல்வம் எல்லாம் போயிட்டது, கஜானா பூரா காலி ஆயிட்டது. எனக்கு நிதி இழந்தனம், பாலனை இழந்தனம். ஒரே பையன், அவனை இழந்து விட்டோம். பாலனை இழந்தனம், படைத்த நிதி பதி இழந்தனம். பதின்னா ஊர். அயோத்தியை இழந்தோம், பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு உலகென நினைக்கும் கதி இழைக்கினும். வள்ளுவர் பின்னால் சொல்லப்படுறாரு, மூன்று லோகத்திலும் உங்களுக்கு உண்மை பேசுகின்றவனுக்கு புகழ் உண்டாகும்னு. அப்படி அதுதான் கதின விதி. உண்மை பேசுகின்றவனுக்கு நல்விதி உண்டாகும் என்ற விதி. அந்த விதியை இழந்தாலும் இனி அதுதான் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கின்ற, நீங்க நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். விஸ்வாமித்திரன் இது ஹரிச்சந்திரன் என்ன இருந்தாலும் அவனுக்கு சொர்க்கமும் வீடு பேரும் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே உண்மையை மீறி அவன் வாழவில்லைன்னு இல்லை. அவன் உண்மைக்காகத்தான் வாழ்ந்தானே ஒழிய உண்மை என்ற நற்காரியத்தினாலே கிடைக்கின்ற வினை பயன்களுக்காக அவன் அதை கடைபிடிக்கவில்லை. அதான் சொல்றாரு, இனி எமக்கு உலகென நினைக்கும் கதி இழைக்கினும். அந்த இனிமே எங்களுக்கு இருக்கின்றது என்ன என்ற அந்த விதியை நாங்கள் இழந்தாலும் கட்டுரை இழைக்கிலும். கட்டுரைன்னா நம்ம ஸ்கூல்ல சொல்றீங்களா, கட்டுரை எழுதுறோம் அப்படின்னு. கட்டுரைன்னா உண்மையை எழுதுறது. கட்டுரைன்னா உண்மையை இழைக்கிலும் என்றார். மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். மதி இழந்துன்னா இப்படி ஒரு பதிலை கேட்டுட்டு அந்த விஸ்வாமித்திரர் அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டுதான். மதி இழந்து என்ன இப்படி ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்காரு இந்த ஹரிச்சந்திரன் சொல்லி மதி இழந்து, சொல்வதற்கு வார்த்தை ஒன்றும் இல்லாமல் தன் வாய் இழக்கிறது இல்லை. ஹரிச்சந்திரன் வாய் இருக்கு, வாயிலிருந்து சொல்லக்கூடிய சொற்களை இழந்து, மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். எல்லாம் முடிகின்றது. அந்த இறைவனர் எல்லோரும் தோன்றி ஹரிச்சந்திரனுடைய சத்தியத்தினுடைய உறுதிப்பாட்டை புகழ்ந்து பழைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு வரம் கொடுக்கின்றனர். அப்ப அதுல கடைசி செய்யுள், காருல சோலை சூழும் கௌசிகன் தீமை நன்கே. ஒரு சொல்லுவாங்க, கௌசிகன்னா விஸ்வாமித்திரருடைய தீமை எப்பவுமே நன்மையில தான் முடியும். ஹரிச்சந்திரனுக்காக அதுக்கு ஒரு உதாரணம். காருலன்னா கரிய மேகத்தை அளவுக்கு உயர்ந்த காருல சோலை சூடும் மரங்கள் சூழ்ந்த நாட்டிலே, கௌசிகனுடைய நாட்டிலே இருக்கின்ற கௌசிகன் தீமை நன்கே நல்லதிலே முடியும். நீருள அளவும் ஈரே நிலமுள அளவும். பாருங்க, நிந்தன் பேர் உள்ளது. வள்ளுவருடைய குரல் இதுதான். நீருள அளவும்னு என்ன? உலகம் நீரினால் சூழப்பட்டது, கடலால் சூழப்பட்டது. அந்த கடல் இருக்கின்ற அளவு, அந்த அளவு வரை, காலம் வரை. நீர் உள்ள அளவுன்னு இங்க அளவுன்னா மெஷர் இல்லை, இத்தனை குவான்டிட்டி இல்லை, அது இருக்கின்ற காலம் வரை, டைம் டில் விச் த சி லாஸ். நீர் உள்ள அளவும் ஈரே நிலம் உள்ள அளவும். 14 லோகங்களும் நீரினால் கடலினால் சூழப்பட்டதுன்னா அந்த நிலங்கள் உள்ள அளவு வரை உந்தன் பேர் உள்ளது. உன்னுடைய பெயர் நிலைத்து நிற்கும். உன்னுடைய பெயர் எங்கே நிலைத்திருக்கும்? நிலத்தில நிலைத்திருக்குமா? இல்லையே. தண்ணியில நிலைத்திருக்குமா? இல்லையே. இந்த தண்ணியும் நீரும் நிலைத்திருக்கின்ற அளவு இந்த உலகத்திலேயே மக்கள் வாழ்ந்துகின்ற உள்ளத்திலெல்லாம், ஊர் என்றால் ஊரில் இருப்பவர்களை குறிக்கின்றது. அதனாலே அந்த நீருள்ள அளவும் ஈரே நிலமுள்ள அளவும் உந்தன் பேர் அவங்க வசிக்கின்ற மக்களுடைய உள்ளத்திலே நீங்காமல் இருக்கும். ஒரு காலத்தும் பிழைப்பில. வள்ளுவர் சொன்னார்ல, எல்லாம்னு சொன்னார்ல, இவரும் அதே சொல்றாரு. ஒரு காலத்தும் பிழைப்பில. ஒரு காலத்துல கூட அதுல தவறு நடந்துடாது. உனக்கு நேர் ஆவது ஆருளர். விஸ்வாமித்திரன் சொல்றாரு, உனக்கு நேர் ஆவது ஆருளர்னா உன்னை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது புகழில. மிஞ்சியது என்னத்துக்கு? உனக்கு ஈக்குவலே கிடையாது, உன் அளவுக்கே யாரும் கிடையாது. உனக்கு நேர் வேறு ஆருளர் என்று வாழ்த்தி அருந்தவ முனிவர் போனார். இப்பொழுது இவரை சுத்தி இருக்கின்ற அந்த தேவர்கள், சிவபெருமானிலிருந்து அத்தனை பேரும் இவரை வாழ்த்தி, ஹரிச்சந்திரனை வாழ்த்தி வணங்கியதனாலே இறைவராலேயே வணங்கப்பட்ட ஹரிச்சந்திரன் மற்ற மக்களாலும் வணங்கப்பட்டார் என்பதனாலே வாய்மை கடைபிடிப்பவருடைய புகழ் ஹரிச்சந்திரன் மூலம் இங்கே நிலைநாட்டப்பட்டது. அதனால்தான் உள்ளத்தால் ஒருவன் பொய்யாது ஒழுகின்
உலகத்தார் உள்ளங்கள் எல்லாவற்றிலும் அவன் உள்ளவனாய் ஒளி மிகுந்து எப்பொழுதும் விளங்குவான். சரி, இந்த பாட்டினுடைய முதல் வார்த்தைக்கு திருப்பி போவோம். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அப்படிங்கிற இடத்துல எதனாலே பொய்யாது ஒருவன் ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் அவன் பெரிதாக வைத்து போற்றப்படுவான் உளன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. வள்ளுவர் எதற்காக அந்த குறளை உள்ளத்தில் என்று ஆரம்பித்தார்? உள்ளத்தினுடைய சிறப்பை பார்த்தோம், இல்லைன்னு சொல்லல. எதனால அப்படின்னு சொன்ன the heart is the root cause for all the desires, actions and good and bad deeds. ராமர் தன்னுடைய அவதார நோக்கமாக வைத்திருந்தது ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். ஒரு தடவை ஒரு சொல்ல நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். அதுதான் எனக்கு உண்மை. ஒரு இல் என்றால் எனக்கு ஒரே ஒரு மனைவிதான் என்று எல்லாருக்கும் தெரியும். சீதை தான் இருந்ததுன்னு சொல்லி திருமணம் நடக்கின்றது. அன்று மாலை ஊஞ்சலில் வச்சுங்களேன், ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு 2 பேரும் சீதையை ராமனும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சீதைக்கு பெரும் மகிழ்ச்சி, இப்படி ஒருத்தவன் நமக்கு கிடைத்தானே என்று. ராமர் பேசிக் கொண்டிருக்கின்ற வெத்தலை பக்கம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை 2 தண்ணி கொண்டான்னு சொல்லி மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். படுக்கைக்கு போகலாம் என்று ராமன் எழுந்திருக்கின்ற பொழுது, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி சீதை வேகமாக ஓடி போய் ஒரு பாத்திரத்திலே நீரை கொண்டு வருகின்றாள். அந்த நீரை கொண்டு வந்து ராமனை ஒரு பாத்திரத்திலே நிற்க வைத்து நீரை அவனுடைய திருவடிகளிலே ஊற்றி சுத்தம் செய்கின்றார். கால் இங்கும் அழுக்காகவில்லையே, நான் இங்கே தானே இருக்கின்றேன், இதிலே மண் ஒன்றும் இல்லையே அம்மா, எதற்காக என் காலை நீ கழுவுகின்றாய் என்று ராமன் கேட்கின்றான். அப்பொழுது சீதை மேலே பார்த்து சொன்னால், ராமா, உன்னுடைய காலிலே ஒரு சிறு மண் துகள் அது சென்று ஒரு கல்லிலே பட அதிலிருந்து அவ்வளவு அழகிய அகலியை தோன்றினால், இங்கே உன் காலெல்லாம் எவ்வளவு அரண்மனையிலே எவ்வளவோ மண்ணாகி இருக்கும். அந்த மண் எங்கேயாவது இங்கே படுக்கையில இருக்கின்ற ஒரு கல்லிலே பட்டு ஒரு அழகான பெண் உண்டாகிவிட்டால், அந்த பெண் உன்னை நினைத்து விட்டால், நீ அந்த பெண்ணை பார்த்து அவள் அழகிலே மயங்கி உன் கால் மண்ணிலே தோன்றிய பெண்கள் அழகாகத்தானே இருப்பார்கள். அந்த பெண்ணை பார்த்து நீ மயங்கி விட்டால் நான் என்ன செய்வது? அதனாலே உன்னுடைய கால்களை நான் எப்பொழுதும் வாழ்க்கை பூரா காலிலே மண் ஒன்றும் இல்லாமல் பார்த்து கொள்கின்றேன் என்று சொன்னார். சிரித்து கொண்டே ராம சொன்னார், சீதா, அதையெல்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை. பெண்கள் உண்டாகட்டும், என் கால் மண்ணிலே உண்டாகாமல் போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. உனக்கு இந்த சமயத்திலே நான் ஒரு சத்தியம் செய்து தருகின்றேன். பெண்கள் தோன்றினால் என்ன, தோன்றாவிட்டால் என்ன, இந்த பிறவிலே என்னுடைய உள்ளத்தினாலும் இன்னொரு பெண்ணை நான் நினைக்கவும் மாட்டேன். உள்ளத்தினாலே நான் நினைக்கவும் மாட்டேன் என்ற பொழுது கண்களால் நான் பார்ப்பேனே, கைகளால் தொடுவேனா, அவள் இருக்கின்ற இடத்திற்கு கால்களால் நான் செல்வேனா? செல்ல மாட்டேன் அல்லவா? உள்ளத்தினாலும் இன்னொரு பெண்ணை நான் தொடேன் என்று ஒரு வரம் கொடுத்தான் ராமன். அதை நினைத்து பார்க்கின்றால் சீதை அசோகவனத்திலே ராவணனுடைய சிறையிலே இருக்கின்ற பொழுது, ஐயோ, இப்படியெல்லாம் என் மேல் அன்பு வைத்து எனக்கு நம்பிக்கை ஊட்டினானே, இப்பொழுது இவ்வளவு நாள் இல்லை என்ற சமயத்திலே அவன் இன்னொரு பெண்ணை மணந்து கொள்வானோ என்று நினைத்து அனுமனிடம் ஒரு சங்கேதமாக, ஒரு இம்ப்ளைடாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றாள். என்ன செய்தி அப்படின்னா, வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய். கரம் பற்றியதுன்னா என்ன? கல்யாணம் பண்ணிட்ட அன்னைக்கு வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய். அந்த வைகல்னா அந்த நாள், அந்த தினத்திலே இந்த இப்பிறவியிலே 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். இந்த இப்பிறவியிலே, இது ராமாவதாரம், இந்த அவதாரத்திலே 2 மாதரை 2 பெண்களை சிந்தையாலும் தொடேன். என் மனசா கண்ணால தொடறதை விட, கண்ணால பாக்குறதை விட, கையால தொடறதை விட, காலால போறதை விட மனசாலையும் தொடேன், சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம், ஒரு சிறந்த ஒரு பிராமிஸ், ஒரு செவ்வரம். தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். அப்படி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தான், அதை மறக்காமல் இருக்கின்றானா என்று
மறக்காமல் இருக்கின்றானு நான் சொல்லல, மறந்துடுவான்னு சொல்லல. அப்படி சொன்னான் என்று மாத்திரம் திருச்செவி சாற்றுவாய். அவனிடம் போய் சொல்லுன்னா, ஐயோ நீ பப்ளிக்கா போய் அரண்மனையில இருக்கிறப்ப சொல்லிடாத, திருச்செவி சாற்றுவாய். செவின்னா என்ன? காது கிட்ட ராமனை கூப்பிட்டு உன் கிட்ட நான் ஒரு செய்தி சொல்லணும், குசு குசுன்னு சொல்லணும்னு சொல்லி அவன் காதை வாங்கி திருச்செவி ஓரத்துல என்ன பப்ளிக்கா நீ சொன்னு வச்சுக்கோ, ஓஹோ என்னதான் இருந்தாலும் சீதைக்கு ராமன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல போல இருக்கு, அதனாலதான் இதை ஞாபகப்படுத்தினாலும் உலகம் அவனை படிக்கும், பின்பு என்னை படிக்கும், அதனால யாருக்கும் தெரியாதபடி திருச்செவி சாற்றுவாய், அவ காது கிட்டக போய் நீ சொல்லுவாய் என்று அனுமனை பார்த்து சொன்ன பொழுது அங்கேயும் ராமர் வாஸ் வெரி கேர்ஃபுல். சிந்தையாலும் இப்பிறவியில் இரு மாதரை அப்படின்னா, ராமர் யாரு? பெருமாளுடைய அவதாரம். பெருமாளுடைய அவதாரத்திலே அவருக்கு பெருமாளாக இருக்கின்ற போது 3 துணைவிகள். இந்த இப்பிறவியிலே நான் இங்கே ராமனாக இருக்கும்போது அந்த பெருமாளுக்குரிய நீ பூமாதேவி, அந்த மகாலட்சுமியும் அந்த இரு மாதரை நான் இங்கிருந்து கொண்டு இந்த பிறவிலே இரு மாதரை நான் நினைப்பேன். இருனா இரண்டாவது வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பெண்களை கிருஷ்ணன் உடன் இருக்கின்றான். அந்த பிறவிலே அது எனக்கு தர்மமாக இருந்தாலும் இந்த இப்பிறவியிலே இரு மாதரை நான் சிந்தையாலும் தொடேன் என்று சிந்தைக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதனாலே இந்த உண்மை, பொய் இல்லாமல் வாழ்தல் என்பவற்றுக்கு சிந்தையே முக்கியம் என்பதனாலே இந்த பொருளின் இந்த திருக்குறளிலே அவர் ஆரம்பிக்கின்றது, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று கூறி முடித்தார். அடுத்தது 295 பாட்டை கேட்போம். வாய்மை மொழியில் தேவாரின் வாய்மை மொழியின் தாகத்தோடு நாதல் தேவாரின் ஒருவன் தன் உள்ளத்துடன் பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவமும் தானமும் ஒருங்கே செய்பவரை விட சிறந்தவனாவான். நன்றி. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. அங்க ஒழுகின்ற மாதிரி மொழியின் அவருக்கு ரொம்ப இந்த வாய்மையினுடைய சிறப்புனாலே என்னவோ, he seems to be little bit skeptical than usual. என்ன மனத்தோடு வாய்மை மொழியின், மனத்தோடு சேர்ந்து கொண்டு மனம் பிறர்படாமல் மனமும் சேர்ந்து கொண்டு ஒருத்தவன் வாய்மையை மொழியின் சொன்னால் வாழ்ந்தால் அவனுக்கு தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இங்கே 2 கம்பேர் பண்றார். ஒண்ணு தவம், ஒண்ணு தானம். தவம்னு என்ன? ஐம்புலன்களை அடக்கி சிந்தையை ஒருநிலைப்படுத்தி மேலான குறிக்கோளை நினைத்து நிற்றல், அது தவம். நிற்றல் என்றால் வாழ்தல். தானம் என்றால் ஈன்ற பொருள் அனைத்தையும் ஈகைக்கு பிறருடைய நலனுக்காக கொடுத்தல் தானம். கர்ணன் தானத்திற்கு சிறப்பு வாய்ந்தவன், விஸ்வாமித்திரர் தவத்திற்கு சிறப்பு வாய்ந்தவன். இப்ப இந்த தவம் என்பது நம்ம பார்த்திருக்கிறோம், தவம் என்பது துறவிகளுக்கு உரியது, தானம் என்பது இல்லறத்தார்களுக்கு உரியது. சடனா பார்த்தா வள்ளுவர் 2ஐயும் கம்பைன் பண்றார். ரொம்ப ஐ திங்க் இஸ் பிளேயிங் வித் ஃபயர்ங்கிற மாதிரி 2ஐயும் சேர்க்கிறாருங்க. தவத்தோடு தானம் 2ஐயும் சேர்ந்து செய்வார்களை விட தலைமையானது எது என்றால் தானம் தவத்தோடு செய்வாரே. இப்ப தானம் செய்வாங்க, எல்லா விதமான பெரிய பணக்காரன்னு வச்சுங்க, ஏகப்பட்ட சம்பாதிக்கிறாரு, பிசினஸ்ல சம்பாதிக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. கேட்கறவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு கொடுக்குறாரு. ஆனா வாழ்க்கையிலே தவம் இருக்காதுன்னு வச்சுங்க, ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்க, அது ஒண்ணு கொடுக்கறாரு, தானம் செய்யறாரு. ஆனால் அந்த 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 அதை தவிர சிறப்பான சேவை எதையும் அவருடைய வாழ்க்கையிலே நம்மளால பார்க்க முடியவில்லை. தவம் என்றால் துறவிகள் செய்கின்ற தவம். நெருப்பை ஏற்றி நீரிலே நின்று முள்ளிலே நின்று வெயிலிலே காய்ந்து தவம் செய்கின்றார்கள் தவசிகள்.
ஆனால் அவர்கள் யாருக்காவது கொடுக்குறாங்களா? இல்லையே. தான் வயிற்றுக்கே ஒண்ணு இல்லாம தான் வசிக்கின்றார்கள். அப்ப தவம் கிடையாது அவங்கள்ட்ட. தவம் இருக்கின்றவரிடம் தானம் கிடையாது. தானம் செய்கின்றவரிடம் தவம் இல்லாமல் போகலாம். ஆனால் தவமும் தானமும், தவத்தோடு தானமும் செய்பவர்களை விட சிறப்பு முதன்மையானது என்னன்னா, மனத்தோடு வாய்மை மொழியின், மனமும் மனத்துடன் சேர்ந்து கொண்டு உண்மை சொல்கின்றவர்கள் இதைவிட சிறந்தவர்கள். எதை தவமும் தானமும் சேர்ந்து செய்பவர்களை விட சிறந்தவர்கள் என்று 295 பொய்யாமையினுடைய சிறப்புக்கு ஒரு கம்பேரிசன், 2 கம்பேரிசன் தர. தானம் தவம் ரெண்டும் சேர்ந்து செய்வதை விட சிறப்புடையது இது மனமும் வாய்மையும் சேர்ந்து உண்மையாக வாழ்வது என்று என்று சொல்கின்றார். சரி, இந்த ஐம்புலன்களை நன்கு அடக்கி அரிய விரதங்களையும் நியமங்களையும் புரிவது தவம். ஈட்டிய பொருள் அனைத்தையும் செய்து பிறருக்கு கொடுப்பது என்பது தானம். இப்படி 2 துறைகளிலும், அறத்துறை, துறவுத்துறை, இல்லறத்துறை, துறவுத்துறை, 2 துறைகளிலும் செய்து ஒருவன் பெறுகின்ற புகழையும் புண்ணியத்தையும் மனத்தோடு வாய்மை செய்தால் மிக எளிமையாக பெற்றுவிடலாம் என்று சொல்கின்றார். அதனாலதான் தலை. அதை விட இது இந்த புண்ணியம் ரொம்ப உனக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதனாலதான் இந்த புண்ணியம் பெருமைங்கிறாரு. ஒன்றுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த தானம் தவத்தையும் செய்வதை விட பேசாம உட்கார்ந்துகிட்டு பொய்யாமை ஒன்று மற்றும் ஆற்றினால், அது ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம குரல்ல பார்த்து சிந்திக்காம விட்டுட்டோம். பொய்யாமை சொல்லாதிருத்தல் பத்தி சொல்ல, பொய்யாமை ஆற்றினால், சொல்லுதல்னு வச்சுங்களேன், கடைபிடித்தல்னு வச்சுக்க, அதுக்கு நல்ல பொருள் இருக்கு ஆற்றுதல் என்பதுக்கு. பொய்யாமை ஆற்றின் அதிலே கிடைக்கின்ற புண்ணியங்கள் மிக எளிமையாக கிடைப்பதனாலே எந்த புண்ணியம் பெட்டர்? தவமும் தானமும் செய்வதால் வருகின்ற புண்ணியமா, இல்லை மனத்தோடு வாய்மை செய்வதால் வருகின்ற புண்ணியமா என்றால் மனத்தோடு வாய்மை செய்வது வருகின்ற புண்ணியம் நமக்கு பெட்டர். எதனால் என்றால் மிக ஈஸியாக, ஒன்றுமே முயற்சியே இல்லாம வெறும் பொய் சொல்லாமல் இருப்பதற்கும் உண்மை சொல்வதற்கும் என்னத்தை நீங்க முயற்சி பண்ணணும்? எதுக்கு ஓடுறீங்களா? மூச்சு வாங்குறது என்ன? ஒண்ணுமே இல்லை, உட்கார்ந்த இடத்துல நீங்க உண்மையை சொல்லலாமே. அப்படி இருக்கின்ற பொழுது அதை செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்வதனாலே மிக எளிமையாக கிடைக்கின்ற அந்த புண்ணியமே சிறப்புடைய புண்ணியம் என்று மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்பவர்களோட தலைமையானது என்கின்றார். அதுக்கு ஒரு இது இருக்கு, ஷேக்ஸ்பியரோட 12th நைட்ல ஒரு பாப்புலர் சேயிங் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சம் ஆர் பார்ன் கிரேட், அதாவது அவங்க தேர் பார்ன் ஜீனியஸ். ஓகே, சம் அச்சீவ் கிரேட்னஸ், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி தூங்காம இருந்து படிச்சு முயற்சி பண்ணி பாட்டு எழுதி சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணி பெரிய புகழை அடைகின்றார்கள். சம் அச்சீவ்னா இட்ஸ் நாட் டன் ஈஸிலி. Some achieve greatness, but unfortunately, some have greatness thrust upon them. சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா, கிரேட்னஸ் அவங்கள எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க அப்படியே அவங்க மேல உட்கார்ந்துக்குதான் அந்த புகழ். அந்த மாதிரி நீங்க உன்னையே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் புகழ், அந்த புண்ணியங்கள், அதனாலே வருகின்ற புண்ணியங்கள் உங்களை தேடி கொண்டு உங்களுடைய உங்களுடைய புகழின, உங்களுடைய உண்மை பேசுவதனாலே வருகின்ற புண்ணியத்தினுடைய சிறப்பை அது தானம் தவம் இரண்டும் செய்பவருடைய புண்ணியத்தை விட அதிகமாக கொண்டு கொடுக்கும் என்கின்றார். தேங்க்யூ. இந்த இப்படி ஒரு புகழையும் புண்ணியத்தையும் இந்த உண்மை பேசுதல் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, மகாபாரதத்திலே ஒரு கதை வருகின்றது. பழம் பொருந்து சருக்கம்னு பேரு. அந்த அந்த காட்டிலே இவர்கள் வசிக்கின்றார்கள். அநேகமாக அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது காட்டிலே கடைசி நிகழ்ச்சிக்கு முதல் நிகழ்ச்சி 13 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 12 வருஷம், 11வது வருஷம்னு வச்சுங்க நீங்க. காட்டினுடைய காடுரை வாழ்க்கை முடிகின்ற சமயத்திலே திரௌபதி அர்ஜுனனை பார்த்து,
இந்த ஒரு மரத்திலே நெல்லி மரம் இருக்கின்றது. இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு பெரிய நெல்லிக்கனி இங்கே தோன்றியுள்ளது. பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றது. அந்த நெல்லிக்கனியை நீங்கள் எனக்கு பறித்து தரக்கூடாதா என்று கேட்கின்றாள். அர்ஜுனன் திரௌபதி சொன்னதை கேட்டுக்கொண்டு சிந்தனை எதுவும் செய்யாமல் அந்த நெல்லி மரத்தின் மேல் ஏறி அந்த கனியை பறித்து விடுகின்றார். பறித்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. என்ன என்றால் அந்த 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 நெல்லி மரம் அமித்திரன் என்ற முனிவனுக்கு உரியது. அது வருடத்திற்கு ஒரு முறைதான் அதிலே கனி தோன்றும். உலகமெல்லாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த முனிவன் அன்று அந்த கனி தோன்றுகின்ற அன்று வந்து அந்த கனியை உண்பார். அவருக்கு அதுதான் உணவு. அடுத்த ஒரு வருஷத்திற்கு எந்த உணவும் கிடையாது. திரும்பியும் அடுத்த முறை அந்த கனி தோன்றுகின்ற பொழுது அவர் வருவார். இன்று கனி தோன்றிய காரணத்தினால இன்றுதான் அது அவர் வருவதற்குரிய நேரம். அவர் வந்தால் அங்கே கனி இல்லாததை பார்த்து கனி இல்லாததை பார்த்து அர்ஜுனன் செய்த நிகழ்ச்சியை அறிந்து அர்ஜுனனை சபித்து விடுவார் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. அப்படியே நிலை குலைந்து விட்டனர் திரௌபதியும் அர்ஜுனனும். வேகமாக வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய அண்ணனுடைய காலிலே விழுந்து நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று அர்ஜுனன் சொல்கின்றான். அதுல ஒரு பார்க்கணும், மண்டு அழற் பாவை சொல்லால் மதியிலேன் எய்தேன் என்று. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்னா, நம்ம மனைவி ஒரு செயலை சொல்லி அதை செய்து அது பேக் ஃபயர் ஆயிட்டுதுன்னு வச்சுங்களேன். நீ தான் உடனே என்ன சொல்றோம், நீ தானே சொன்ன, அதனாலதான் நான் இப்படி செய்தேன், இப்படி ஆகிவிட்டது, யோசிக்காமல் இப்படிதான் நீ ஏதாவது சொல்லுகின்றாய் என்று நாம் வசை சொல்லுவோம். ஆனா அர்ஜுனன் பாருங்க, பெண் தான், தீயிலிருந்து வந்த பெண் திரௌபதி, மண்டு அழற் பாவை சொல்லால், பாவைனா அழகுடைய பெண், மண்டு அழர்னா நெருப்பு, அந்த காலத்திலே நெருப்பிலே தோன்றிய பாவை பெண்ணுடைய சொல்லால் மதியிலேன் எய்தேன். மதியிலேன், நான் மதியிலேன்னா மதி இல்லேன், அவர் தலை உள்ளார மூளை இல்லையா என்ன இருக்கு, மூளையை பயன்படுத்தி சிந்திக்காமல் இந்த செயலை நான் செய்தேன். அவருடைய சொல்லிலே 50% குற்றம் என்றால் அந்த சொல்லை சிந்திக்காமல் நான் செயல்படுத்தியதனால எனக்கு 50% குற்றம். அந்த காலத்துல நீங்க வாழ்க்கையை பார்க்கணும். இந்த கதைகள்ல வார்த்தைகள் பாடல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது என்னென்ன ஒரு நளினம் இருக்குன்னு பாருங்க. பண்டு அழற் பாவை சொல்லால் மதியிலேன் எய்தேன், மதி இல்லாமல் நான் இந்த வேலை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்ன செய்வது என்று தர்மன் காலிலே விழுந்து அர்ஜுனன் அழுகின்றான். இந்த பாண்டவர்கள் 5 பேரையும் பாத்தீங்கன்னா அப்பப்போ இது மாதிரிதான் பிளண்டர் பண்ணுவாங்க. அப்ப நான் 5 பேரும் சேர்ந்து ஒப்பாரி வைப்போம். ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டுது, ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி, அது அவங்களுடைய பழக்கம். இங்கேயும் அதேதான் நடக்கின்றது. முதல்ல தர்மர் ஆரம்பிக்கிறார், ஐயோ காடுரை வாழ்க்கை எய்தி, காட்டுல போய் வாழ வேண்டும் என்ற வரத்தை வாங்கி கொண்டு வந்து காடுரை வாழ்க்கை எய்தி, காய் கனி மூலம் தின்று, காய் கனி மூலம்னா கிழங்கு, வேற ஒண்ணும் இல்லை நமக்கு, காய் கனி கிழங்கதே நம்ம வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் வருஷம் பூரா. காய் கனி மூலம் தின்று நீடுரு காலம் போக்கி, இதை ஒரு நாள் ஒரு மாசம் அப்படியா இல்லையே, வருஷம் இந்த வாழ்க்கையை முடிஞ்சிச்சா, அந்த 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 நம்ம வாழ வேண்டிய காலம் முடியலையான்னு தெரியாத அளவுக்கு நீண்ட காலம் இந்த காடிலே காய்கனி கிழங்குகளை தின்று கொண்டு வாழ்கின்றோமே, நீடுரு காலம் போக்கி நீங்களாது இருக்கும் நம்மை. அப்படி கூட நம்ம வந்து ஒரு ஜுரம் வந்தது, உடம்பு சரியில்லை, யாரையாவது பார்க்கணும்னு காடை விட்டு நீங்கி போனோமா இல்லையே, சொன்னபடி நம் காட்டு உள்ளாரையே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, நீங்களாது இருக்கும் நம்மை நாள்தோறும் இடையூறன்றி நண்ணுவதில்லை. நம்ம நோக்கி என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நாள்தோறும் டெய்லி ஒரு பிரச்சனை வருதுங்கிறாரு. டெய்லி ஒரு பிரச்சனை வந்தது நான் தர்மருக்கு இல்லையே, டெய்லி நாள்தோறும் இடையூறன்றி, இடையூரை தவிர பிரச்சனையை தவிர வேற எதுவுமே நண்ணுவதில்லை நம்ம கிட்ட வராம இருக்க, இதுக்கு இடையூறு ஒன்றே வந்து கொண்டிருக்கின்றது. நாள்தோறும் இடையூறன்றி நண்ணுவதில்லை ஆயின் ஏடுரு தாராய் செய்வது என்கொல் அன்றி எம்பேனே. ஏடூரு தாராய்னா வெற்றியுடைய மலர்மலை அணிந்த அர்ஜுனனே, அவன் தான் கேட்கிறான் அண்ணா என்ன செய்வதுன்னு. இவர் என்ன சொல்றாரு, ஏடூரு தாராய் செய்வது என்கொல், என்ன செய்யணும் இப்ப நம்ம, அன்றி செய்வது அன்று ஏம்பேனே, என்ன செய்யணும் எனக்கு சொல்ல தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு அழுகின்றார். அப்ப
அர்ஜுனன் சொல்கின்றான், இந்த செயலுக்கு நானே காரணம் என்பதனாலே என்னைத்தானே அந்த முனிவர் சபிப்பார். எனக்கு அந்த 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 சபித்தலை நான் ஏற்றுக்கொண்டு என்ன ஆகுமோ அது ஆகட்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கட்டும் என்று அர்ஜுனன் சொல்கின்றான். தர்மன் பார்த்து, தம்பி, நாங்கள் யாராவது உனக்கு ஒரு பிழை நேர்ந்தால் நாங்கள் பொறுத்து கொண்டிருப்போமா? இப்ப நாங்களும் வாழ மாட்டோமே, நாம் வாழவில்லை என்றால் திரௌபதி வாழ்வாளா என்று தர்மர் அதற்கு அது 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 ஒரு ஏற்புடைய ஒரு ஒரு சொல்யூஷன் கிடையாது என்று தர்மர் சொல்கின்றார். முனிவன் வந்தால் நாம் எல்லோரும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்போமாக என்று பீமன் சொல்ல, இப்படி ஆளுக்கு ஒரு 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 வழியை சொல்லி கொண்டிருக்க, நகுலன் இருப்பதிலே கொஞ்சம் அறிவு அதிகமுடையவன் நகுல சகாதேவர்கள். அதிலே நகுலன், நாம் இப்படி நமக்குள்ளரே நாம் பேசிக் கொண்டிருப்பதை விட கிருஷ்ணனுடைய உதவியை நாடலாம் என்று சொல்ல எல்லோரும் கிருஷ்ணனை வேண்ட கிருஷ்ணன் அங்கு தோன்றுகின்றார். பீமன் சொன்னது சரிதான், நீங்கள் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் என்ன உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய மனதிலே உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின்னு வள்ளுவர் சொல்றாருல்ல, உங்களுடைய மனத்திலே என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த உண்மையை சிறிதும் மறைக்காமல் நீங்கள் இப்பொழுது சொன்னால், ஒருவரும் அந்த பழத்தை நோக்கி சொன்னால் அந்த பழம் சிறிது சிறிதாக அந்த மரத்தை நோக்கி சென்று அறுவரும் உண்மையே சொல்லி, உண்மையை தவிர அதுல வேற எதுவும் இல்லை, உங்கள் மனத்திலே இதைத்தான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சொல்லி உண்மையாக இருந்தால் அந்த பழம் மீண்டும் அந்த மரத்திடம் பொருந்திவிடும். அதான் பழம் பொருந்து படலம், பொருந்திவிடும் என்று கிருஷ்ணன் சொல்ல, சற்று நம்மலாம் மனத்தில் நினைக்கிறது அப்படியே சொல்லுங்க, அது உண்மையாக இருந்தால் பழம் மேல ஏறட்டும் அப்படின்னு சொன்னா, I don't think any one of us will stand up and say, okay, நான் சொல்றேன் என் மனத்தில் இருக்கிற உண்மையை என்று சொல்லவே மாட்டோம். என்ன, மனத்திலே அத்தனை எண்ணங்கள், வெவ்வேறு வகையான எண்ணங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த அறுவருக்கும் அந்த சந்தேகம் இல்லை, உடனே சொல்ல ஆரம்பிக்கின்றோம் என்று தர்மர் முதலிலே தன்னுடைய மனத்திலே இருக்கின்றதை சொல்கின்றார். என்ன சொல்றாரு பாருங்க, எடுத்த உடனே சொல்றாரு, வெல்லுகன்னா வெற்றி பெறட்டும், வாழ்கன்னு சொல்றோம்ல, வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும் மேக மேனியனும். என்ன சொல்றாரு, வெல்லுக அறம்னா தர்மம், மெய்மைனா உண்மை வெல்லட்டும்ங்கிறாரு. வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும்னா பொறுமையும், மேக மேனியனும் மேகத்தை போன்ற கரிய நிறமுடைய கிருஷ்ணனும் எப்பொழுதுமே ஜெயிக்கட்டும். வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும் மேக மேனியனும். இப்ப இது பொய்யா இருந்ததுன்னா உண்மை விற்காது, ஜெயிக்காது. அதனால அது உண்மைதான், ஜெயிப்பு தான் அதுக்கு. வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும் மேக மேனியனும், வெல்லாமற் செல்லுக பாவம் பொய்மொழி கோபம் தெய்த்தியர் குலம். தெய்த்தியர்னா அசுரர் குலம். வெல்லாமல் ஜெயிக்காமல் எது போகட்டும் அப்படின்னா, வெல்லாமல் செல்லுக பாவ செயல்கள், பொய்மொழி என்னைக்கும் ஜெயிக்க கூடாது, பொய்மொழி, கோபம் தெய்த்தியர் குலம், அரக்கர்களுடைய குலம், அசுரருடைய குலம் எல்லாம் தோற்கட்டும் என தெளிவுற்று அல்லும் வெம்பகலும் என் மனம் நிகழும் என்று தெளிவடைந்து, என்னுடைய மனம் எப்பொழுதுமே இதையே, அல்லும்னா இரவு, அல்லும் பகலும், அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும், குகன் பாடல பாக்குறோம்ல, அல்லும்னா இரவு பூரா, அல்லும் பகலும், பகல் முழுவதும் என் மனம் நிகழும், என் மனம் இதையே உறுதி என நினைத்து கொண்டிருக்கும். அழகையாம் அன்னையை முன்னம் கொல்லுதற் புரிந்தோய். அழகைனா அந்த பூதனையை கொன்ற கிருஷ்ணா என்றனன் முரசம் கொட்டிய கொற்றம் வெம்குடியோன். முரசை தன்னுடைய கொடியிலே உடைய தர்மன் இதை சொல்லி முடித்தான். அவன் மனதிலே இருந்ததை சொன்னான். அது உண்மை என்பதனாலே அதையே அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதும், நினைத்துக் கொண்டிருந்த கருத்துக்கள் உண்மையானவை என்பதனாலும் ஒரு பகுதி அந்த நெல்லிக்கனி என்பது மரத்தை நோக்கி சென்றது. 1/6 போச்சுன்னு வச்சுங்க. அடுத்தது பீமன், பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும், பிறர் பொருள் எட்டியே எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும், பிறர் துயர் என் துயர் எனவும். அப்போ என்ன கருத்து பாருங்க பீமனுடைய இது. பீமன் ஏதோ ரொம்ப பெரிய மல்யுத்த வீரன், முட்டாப்பைய, மாமிச பிண்டம் சொல்றவங்கள பாருங்க. பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும்,
பிறருடைய மனைவியை நான் என்னுடைய தாயாக பார்க்கின்றேன். பிறர் பொருள் எட்டின்னா எட்டிக்காய் கசப்பு. பிறருடைய நம்ம எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் பிறருடைய பொருள் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு பாக்குறோம். எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில், ஒரு பார்கெயின்ல, ஒரு எதை எடுத்தாலும் அவ்வாறு குடும்பத்துல சகோதரர்களிடம் அது மாதிரி இல்லாம பிறர் பொருள் எட்டியே எனவும், பிறர் பொருள்னாலே கசக்க தொடவே கூடாது, நினைச்சே பார்க்க கூடாது. எட்டியே எனவும், பிறர் வசை உரைத்தல் பெருமை என்று எனவும், ஒருவன் இல்லாத பொழுது அவனை இசைக்கு ஆப்போசிட் வசை, அவனை பற்றி இழிவுபட பேசுதல் எனவும், பிறர் துயர் என் துயர் எனவும், பிறருக்கு ஒரு வருத்தம் வந்ததுன்னா எனக்கு ஒரு வருத்தம் வந்தால் எப்படி நான் அதை சரி செய்து கொள்கின்றனோ அதே மாதிரி பிறருடைய வருத்தத்தையும் நான் சென்று நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும், இறுதியே வரினும் என் மனக்கடக்கை, என்னுடைய வாழ்க்கையே முடிவதாக இருந்தால் கூட என்னுடைய மனத்திலே இதுதான் நிரந்தரமாக இருப்பது, இதைத்தான் நான் செயலாற்றுவேன். இறுதியே வரினும் என் மனக்கிடக்கை எம்பிரான் என உரைத்தான். மரளியும் மடியுமாறு இயற்கை வலிமை கூர் வாயுவின் மைந்தன், வாயு தேவனுடைய மைந்தனாகிய பீமன் மரளியும் மடியுமாறு, மரளினா யமனே தோற்கிற அளவுக்கு வீரத்தை உடைய அந்த பீமன் தன்னுடைய உலக்கடங்கை சொல்லி முடித்தான். அதுவும் உண்மை என்று அந்த நெல்லிக்கனியானது இன்னொரு பகுதி திரும்பி மரத்தை நோக்கி சென்றது. இப்படி ஒவ்வொருவரும் ஒரு 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 மனத்திலே இருக்கின்றதை சொல்ல, நகுலன் அறிவாளின்னு சொன்னல, கல்வி அறிவு இல்லை, எல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன பீமன் தர்மத்தை பண்ணவனா இருக்கட்டும், நீ பெரிய மல்யுத்த கதாயுத ஆயுதங்களுடைய பெரிய வீரனாக இருக்கட்டும், நீ கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தால் உன்னை நான் மதியேன் என்று நான் எப்பொழுதுமே நினைச்சிட்டு இருக்கேன். நகுலன் பாருங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு சொல்றாரு பாருங்க. மற்ற அண்ணன்மார்கள் எல்லாரும் ஒவ்வொன்றிலும் மிக சிறந்த வீரர்கள். அப்படி வீரர்களாக இருந்தால் கூட நான் மதிக்க மாட்டேன். கல்வி அறிவு இல்லாத இருப்பவர்களை மாத்திரம்தான் நான் மதிப்பேன், கல்வி அறிவு இல்லாதவரை நான் மதியேன் என்று நகுலன் சொல்ல, கடைசியிலே மீதி 2 விட்டுருங்க, அப்புறம் பின்னால வருவோம், வேற ஒரு இடத்துல அந்த குரலுக்கு தேவைப்படுகிறது. கடைசியில திரௌபதி தன்னுடைய மனத்திலே இருக்கின்றதை சொல்கின்றாள். சிக்கல் நிறைந்த ஒரு செய்யுளே அங்கே மகாபாரதத்திலே வருகின்றது. என்ன அப்படின்னா, ஐம்புலன்களும் போல் ஐவரும் பதிகளாகவும், நமக்கு எந்த வகையிலே நம்முடைய உணர்ச்சிகள் நமக்கு பூர்த்தியாகின்றன, நம்முடைய புலன்கள் மூலம். மூக்கினாலே நல்ல வாசனையை உணர்கின்றோம், காதினாலே நல்ல இசையை உணர்கின்றோம், கண்களினாலே நல்ல காட்சியை தெரிந்து கொள்கின்றோம். அப்ப ஐம்புலன்களே நம்முடைய உணர்ச்சிக்கு வழிகாட்டுகின்றன என்றால், அப்படி ஐம்புலன்களைப் போல எனக்கு 5 கணவன்மார்கள் இருக்கின்ற பொழுது, ஐம்புலன்களும் போல் ஐவரும் பதிகளாகும். பதின்னா கணவன், தலைவர்கள். 5 கணவர்கள் எனக்கு இருக்க, பின்னர் வேறொருவன் பெரும் கொழுநன் ஆவதற்கு இறைவனே எனது பேருதயம். ஐயோ, இப்படி இருக்கின்ற பொழுது 5 பேரை விட்டு பின்னர் வேறொருவன், இன்னொருத்தவன், 6வது ஆளாக ஒருவன் என் பெரும் கொழுநன் ஆவதற்கு, இன்னொருவன் 6வது ஆளாக எனக்கு ஒரு கணவன் கிடைப்பானா என்று என்னுடைய பேரிதயம் வேண்டுகின்றது இறைவனே. புவிதனில் பெண் பிறந்தவர் எவர்க்கும் ஆடவர் இல்லாமையின் அல்லால் நம்புதற்கு உளரோ என்றனல் வசிட்டன் நல் அற மனைவியே அணையாள். இப்படி 5 பேர் இருக்கிறப்ப 6வது ஆளா என் மனசை இதோட பெரிய ஒரு கணவன் எனக்கு கிடைக்க மாட்டானா என்று என் மனம் தேடுகின்றது என்று என்கின்றது. இதனால்தானோ என்னவோ இந்த அழகிய பூமியிலே பெண் பிறந்தவர் எவர்க்கும், பொம்பளையா பிறந்துட்டா யாராக இருந்தாலும் ஆடவர் இல்லாமையின் அல்லால், ஆடவர்கள் இல்லாமையின் அல்லால், ஆடவர்கள் இருக்கின்ற பொழுது நம்புவதற்கு உளரோ அவர்களே. அதனாலதான் உலகம் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆடவர்கள் உள்ளதனாலே அவர்கள் நம்பிக்கைக்கு இல்லாமல் கற்பிற்கு களங்கமாகும்படி, ஐயோ பெண்ணாச்சு அவ கோட்டை விட்டாலே அப்படிங்கிற மாதிரி உலகம் நம்புவதற்கு உளரோ என்றனல் வசிட்டன் நல் அற மனைவியே அணையாள்.
வசிஷ்டனுடைய மனைவி பேர் அருந்ததி, கற்பிலே மிகச்சிறந்தவள் அருந்ததி. இங்கே என்ன சொல்றாரு புலவர் பாருங்க, இப்படி சொன்னவள் யார் அப்படின்னு சொன்னா, வசிஷ்டன் நல் அற மனைவியே அணையாள். அணையாள்னா ஈக்குவல். வசிஷ்டருக்கு ஒரு நல்ல மனைவி அருந்ததி, அதே மாதிரி அந்த ஐவருக்கும் உண்டாகிய கிடைத்த அந்த அந்த திரௌபதி என்ற மனைவி இப்படி சொன்னாள் என்று ஒரு 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 செய்யுளிலே சொல்கின்றது. அது உண்மை. அது உண்மை என்ற காரணத்தினாலே அந்த 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 பழமானது இறுதியாக அந்த மரத்தின் மேலே போய் அந்த இருந்த இடத்திலே போய் சேர்ந்து விட்டது. இவர்கள் ஆபத்திலிருந்து தப்பினார்கள். ஆனால் இந்த இந்த வார்த்தை திரௌபதி இப்படி சொல்லலாமா என்பது ஒரு 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 இலக்கியத்திலே ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய அது ஒரு வரியாக இருக்கின்றது. என்ன என்ன என்று என்னுடைய ஐம்பெரும் கொழுநன் ஐவரும் இருக்க பின் வேறொருவன் என் கொழுநன் ஆவதற்கு என்னுடைய பேர் இதயம் வேண்டுகிறது. புவிதனில் அழகிய புவியிலே பெண் பிறந்தவர் எவர்க்கும் ஆடவர் இலாமையின் அல்லால் நம்புதற்கு உளரோ என்றனல். என்ன என்ன அதுல பல பொருள் இருக்கு. என்னன்னா, மேலோட பார்ப்பதற்கு இது பெண்ணை ஆண்கள் இருக்கின்ற வரை பெண்கள் நம்ப முடியாது என்று சொல்வது மாதிரி இருந்தாலும், கூர்ந்து சிந்தித்தால் அதற்கு காரணம் ஆண்களும் தானே என்று திரௌபதி கூறுவது மாதிரி இருக்கின்றது. ஆண்களும் தானே காரணம். ஆண்களால் தானே பெண்கள் உண்மையாக வாழ முடியவில்லை என்ற ஒரு பொருளும் உள்ளது. சரி, இப்படி ஒரு மனதிலே நினைத்து யாராலே இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்படி ஒரு எண்ணம் மனதிலே தோன்றிய பெண்ணை நம் மகாபாரதம் எழுதியவர்கள் அருந்ததிக்கு ஒப்பானவள் திரௌபதி என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், இது நடந்த நம்ம ஒரு தர்மம் என்பது இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். தர்மம் இட் இஸ் கம்பேரிட்டிவ் டு த பீரியட் டு விச் த ஸ்டோரி ஹேப்பன்ஸ். இப்ப இருக்கின்ற தர்மம் 100 வருஷம் நம்மளுக்கு தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தர்மம் இப்பொழுது தர்மம் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற தர்மம் கண்டிப்பாக ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லாமல் போகும். ஸோ இட் இஸ் a கான்டெக்ஸ்ட் ஆஃப் டைம். இந்த தர்மம் என்பது இந்த மகாபாரத கதை நடந்த இடம் துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே தீவினை என்பது நினைத்தால் குற்றம் இல்லை, செய்த செயலால் தான் குற்றம். அதனாலே தீவினையை செய்தால் தான் குற்றமே அன்றி நினைத்தால் குற்றம் அல்ல என்பது தர்மம். அதனாலே திரௌபதி நினைத்தாலே ஒழிய அதை செயலாக்கவில்லை என்பதனாலே she still retains her virtuous level along with அருந்ததி. அது ஏன் அந்த யுகத்துக்கு யுகம் மாறுபடுகின்றது என்றால், அந்த காலத்திலே தீமையும் ராமன் இது மகாபாரதத்திலே ஒரே வீட்டிலே தனித்தனியாக தீமையும் நன்மையும் இருந்தார்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே வீட்டிலே அரண்மனையிலே இருந்தார்கள், ஆனால் தனித்தனியாக இருந்தார்கள். ராமருடைய காலத்திலே கிரேதா யுகத்திலே தர்மம் அயோத்தியிலே இருந்தது, அநீதி இலங்கையிலே இருந்தது. வெகு தூரத்திலே பிரிந்து இருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற சமயம் கலியுகம். கலியுகத்திலே ஒரே வீட்டிலே ஒரே நாட்டிலே இல்லை, ஒரே வீட்டிலே இல்லை, ஒரே மனத்தில் ஒரே ஆளிடமே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது, தர்மமும் இருக்கின்றது, அதர்மமும் இருக்கின்றது. அவனுடைய மனத்திலேயே இருக்கின்றது என்பதனாலே இக்காலத்திற்கு வள்ளுவர் எழுதினார், உள்ளம். அந்த உள்ளத்திலே இரண்டும் இருக்கின்றது. தர்மமும் இருக்கின்றது, அதர்மமும் இருக்கின்றது, பொய்யும் இருக்கின்றது, மெய்யும் இருக்கின்ற காரணத்தினாலே உள்ளத்தினாலே இப்பொழுது நாம் பொய்யாக வாழ்ந்தால் அது பொய்மை என்பது இந்த கலியுகத்திற்குரிய இலக்கணமாக வள்ளுவருடைய பாட்டிலே இது வருகின்றது. சரி, அப்ப அந்த நிகழ்ச்சி எப்படி முடியுது அப்படின்னா, அறுவரும் இவ்வாறு உண்மையே உரைத்தார்கள். இந்த 6 பேரும் இப்படி உண்மையே சொன்னதுனால, ஆதலால் நிறைப்படியே மறு அணி துலப மார்பனம். மறுன்னா இந்த கிருஷ்ணனுடைய மார்பில ஸ்ரீவசம் என்ற மறு இருக்கும். மறு அணி துலப மார்பனம், துளசி மாலையை அணிந்து மார்பையுடைய அந்த கிருஷ்ணனும் கேட்டான். இந்த 6 பேர் சொன்னதை கேட்டான். மாமுனிக்கு ஓதனம்னா ஃபுட், மாமுனிக்கு உணவான
நிறை சுவை அமுத நெல்லியின் கனியும், அந்த நெல்லி மரத்தினுடைய கனியும் நின்ற கொம்பு அணைந்தது. அந்த எந்த இடத்திலே அந்த மர கொம்புனா கிளை, எந்த கிளையிலே அது இருந்ததோ அதே இடத்துக்கு அணைந்தது, சென்று சேர்ந்தது இது என்றும் பெருமுறை பெருமே உள்ளவாறு உரைத்தலால். இப்படி எத்தகைய நமக்கு ஒரு சிக்கல் வந்தாலும் உண்மை சொல்வதனாலே நமக்கு தீமையிலிருந்து நாம் நீங்கி நல்லதே பெறுவோம் என்பதற்கு இந்த பழம் பொருந்திய சர்க்கம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. மனமும் சொல்லும் சேர்ந்து என்று இந்த பொருளிலே வள்ளுவர் சொல்வதனாலே மனத்தோடு வாய்மை மொழியின் என்பது எவ்வளவு கஷ்டமானதுன்னு பாருங்க. மனமும் சொல்லும் இரண்டும் சேர்ந்து ஒரே காலத்திலே வாய்மை காப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். எப்படின்னா, இப்ப ஒரு தியரட்டிக்கலா எடுத்துங்க. உள்ளபடி சொல்வதனாலே பிறருக்கு ஒரு தீங்கு உண்டாகும் என்று அஞ்சி சில சமயங்களிலே நாம் பொய்மை சொல்கின்றோம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? பொய்மையும் வாய்மை இடைத்தாம் புரை தீர்ந்த நன்மை பயக்கும் முதல் குறளுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த 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 பொய் சொல்ல வேண்டி இருந்தாலும் அந்த சமயத்திலே நம்ம மனம் வாய்மையை கருதி, வாய்மை என்ன, வள்ளுவர் டெஃபினேஷன் வாய்மை என்ன, நன்மை உண்டாக்க வேண்டும் என்பதை கருதி வாய் பொய்யை சொல்லுகிறது. இப்ப ரிவர்ஸ் பாருங்க. அதே மாதிரி அப்படி செய்யாமல் தீமை வரும் என்று மனம் சொல்லுவதை மதிக்காமல் ஒருத்தவன் உள்ளபடியே சொல்லிவிட்டால் அப்ப வாயாலே அவன் உண்மை சொல்லுகின்றான். ஆனால் வள்ளுவர் டெஃபினேஷன் பிரகாரம் மனம் உண்மை சொல்வதில்லை, தீமையை உண்டாக்கிய ஒரு காரியத்தை செய்து விடுகின்றது. அப்ப மனம் பொய்யாகி விடுகின்றது, வாய் உண்மையாகி விடுகின்றது. அப்படி மனமும் வாய்மையும் இரண்டுமே பொய்யில்லாமல் சொல்லுதல் என்பது மிக மிக கடினமானது. அதனால்தான் இந்த இரண்டையும் சேர்த்து ஒருத்தவன் வாழ்ந்தால், வாழ முடிந்தால் அவனுக்கு அதை விட தானமும் தவமும் தருகின்ற புண்ணியங்கள் எல்லாம் எளிதாக அவனுக்கு வந்து சேர்ந்து விடும் என்பது 295. அடுத்தது இது 296. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்பதை அடுத்த தொடரிலே சிந்திப்போம் என்று சொல்லி இத்துடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து உங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு ஆவலாக அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் லேட்டா ஜாயின் பண்ணதுனால 4:15 தான் வந்தேன் வீட்டுக்குள்ள. சரி சரி. கேட்டுதான் இருக்கேன். இந்த ஹரிச்சந்திரன் கதை கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அது மனசு ரொம்ப தொடுது. அதுலயும் காண்டங்கள் வருது சார். ராமாயணத்துல வர்ற மாதிரி புத்த காண்டம் அது மாதிரி இதுலயும் காண்டம் ஆமா இருக்கு. அது வந்து ஆமா மயான காண்டம். அது மயான காண்டம். ஓஹோ, எத்தனை காண்டம் இருக்கு சார்? அது 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 காண்டம். இதுக்கப்புறம் என்ன ஒண்ணு இருக்கு பெரிய, அது அவன் போய் திருப்பி ராஜாவா இருக்கிறது. ஓ சரி சரி சார். அந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா ஆப்டா இருந்தது. இருக்கு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் இதுவும் சொன்னீங்க 12th நைட்ல இருந்து. ஆங்கில இதுலயும் நீங்க எடுத்து சொல்றீங்க. மிக சிறப்பாகவே இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? அதான் கிளியரா கேக்குதே. ஐயா எனக்கு நிறைய விஷயம் நீங்க சொன்ன, இன்னைக்கு நிறைய கதைகள் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். ஹரிச்சந்திரன் கதையில இருந்து நிறைய அருமையான இன்னைக்கு கான்செப்ட்ஸ். அதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சுன்னு அன்மியூட் பண்ணேன். அந்த உண்மைகள் 5-6 உண்மைகள் அவங்க சொல்லும் போது அதுல ஒரு உண்மையா வந்து இந்த திரேதா யுகமா அந்த இது கலியுகம் திரேதா யுகம் சொல்லுங்க. துவாபர யுகம் திரேதா யுகம் சொல்லுங்க.
துவாபர எதுல 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 அவங்க இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. பட் அவர் என்ன சொன்னார்னா, அந்த யுகத்துல ம் தீமையை வந்து நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா செய்யறதுதான் தப்புன்னு ஒரு உண்மையை சொல்லி அவர் தப்பிப்பாரு. ஆமா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த ஒரு யுகத்துல வந்து நடைமுறையில இருந்துச்சான்னு எனக்கு கேள்விப்பட்டப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ம் அதனால அந்த இல்ல பாயிண்ட் அதுக்குதான் மட்டும் சொல்லணும். ஆக்சுவலா இட் எவால்விங் ஹிஸ்டரி. அது நம்ம இந்த புரியுது. ப்ராக்சிமிட்டி எப்பயோ இருக்கிற குட் அண்ட் தர்மம் எவில். இப்ப தர்மம் கிடையாது. கரெக்ட். அதனால அப்படி வந்துச்சு. பட் ஆனா சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான் அது. அந்த இது அது என்ன யுகம்யா அவர் சொன்னது? இந்த யுகம்னு என்ன யுகத்தை சொன்னாரு அவரு? அது வந்து கிரேதா யுகம். திரேதா யுகம். கரெக்ட் தாங்க. சாரி துவாபர யுகம். துவாபர. சரி சரி. ஓகே. துவாபர யுகம் ஆக்சுவலா மகாபாரதமே துவாபர. துவாபர யுகம் தான் கரெக்ட். சரிதாங்க. இப்ப அதெல்லாம் இன் திஸ் கான்டெஸ்ட் ஐ வில் டெல் யூ, ஐ வில் ஷேர் ஒன் பாயிண்ட். நீங்க வந்து சரிங்க. வெஸ்டர்ன் ஹிஸ்டரி லிட்ரேச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ, நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க ஆ, ஆ, சிவிலைசேஷன்ல. ஆ, ஆ. நம்மளுடைய ஹிஸ்டரி த்ரோ லிட்ரேச்சர் அண்ட் அதர் திங்ஸ், இலக்கண நூல்கள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம படிப்படியே கீழே இறங்கிட்டு தான் இருக்கோம். பாயிண்ட். ஆமா. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஏஷியன்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து ஆர் நோவர் நியர் தம், தி வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் ப்ராக்ரெசிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இது என்ன, அவங்க இப்ப அடையிற ப்ராக்ரஸை விட பல மடங்கு ஹைல இருந்தோம் நம்ம அந்த காலத்துல. But it's sad that you are down. It's still it's like elephant sitting with higher than the deer which is standing. அப்படிதான் அது. அருமை அருமை. ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்க ஹிஸ்டரி புக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏசியன் கல்ச்சர், பிஹேவியர், சிவிலைசேஷன், நாகரிகம், ஹியூமன் வேல்யூஸ் அதெல்லாம் இன்னும் எவ்வளவோ அவங்க வளர வேண்டும் அப்படின்னு அவங்க ஹிஸ்டரியில தைரியமா எழுதுறாங்க. அது அப்படிதான் இருக்கு. ஆமா, உண்மைதான். அதாவது அந்த தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அத. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அதை பண்றோம். நம்ம வந்து ரொம்ப பெரிய கல்ச்சர் நம்ம சொல்லிக்கிறோம் நம்மள. அதே மாதிரி அவங்களும் ரொம்ப பெரிய கல்ச்சர்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பார்வையில அது இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இப்ப அவங்க எதை வந்து ரொம்ப பெரிய கல்ச்சர்னு சொல்றாங்கன்னா, தனி மனித சுதந்திரத்தை தான் அவங்க வந்து மிகப்பெரிய கல்ச்சரா கொண்டாடுறாங்க. அது அப்படி இல்லப்பா. ஒரு சமுதாயத்தோட சுதந்திரம், ஒரு தனிமனித சுதந்திரம் வந்து சமுதாயத்தோட சுதந்திரத்தையும், ஒரு நாட்டோட, ஒரு உலகத்தோட சுதந்திரத்தையும் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. ஒரு தனிமனித சுதந்திரம் இது எல்லாத்தோட சேர்த்துதான் இருக்குங்கிற நம்ம கல்ச்சரை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாதானே நம்ம கல்ச்சர் பெருசுன்னு நினைப்பாங்க அவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தனி மனித சுதந்திரம் தான் எல்லாமே அவங்களுக்கு. லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்ற அந்த ஒரு பின்னணியில இருந்து அவங்க அதை பாக்குறதுனால அவங்க ரொம்ப பெருசா கொண்டாடுறாங்க. தனிமனித சுதந்திரம் வந்து இங்க ரொம்ப கேவலமா இருக்கு, அங்க ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சுதந்திரம்ங்கிறது கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடுக்கு உள்ள அடங்கியதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது. அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னா, சரி நம்மளுடைய மொத்த நாலேஜ் அவங்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, மெக்குலே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, ஒன் குட் லைப்ரரி இன் இங்கிலீஷ் லைப்ரரி இன் யூரோப் is worth more than all the books put together in Asia ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. How is that see that is his ignorance level. கரெக்ட்டா சொன்னீங்க. என்ன பண்ண முடியும்? ஆமா கரெக்ட். Anyway, that is incidental to this நீங்க இந்த கேட்டது. பட் anyway, how they look at themselvesங்கிறது கரெக்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இப்ப. நன்றிங்க, நன்றி. கேட்கிறதா? கேக்குது. இந்த பாடல்ல ஈற்றுல வல்ற ஒரு ஆண்பால் வினைமுற்றாக வருது இல்லையா? உளன். ஆமா. அது நிகழ்காலத்துல குறிக்கிற மாதிரிதான் இருக்கு. உளன்னா இன்றைக்கு இருக்கிறான், நாளைக்கு இருப்பான், எப்போ இருப்பான். அது வினைத்து காலம் மாதிரி முக்காலத்துக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. அது ஏன் வள்ளுவர் ஆணை மட்டும் போட்டாரு, பெண்ணை போட முடியாதுனாலயா? ஏன்னா ஒழுக்கத்திற்கோ உண்மைக்கோ ஆண் பெண் பேதங்கள் உண்டா? அப்படி ஒரு கேள்வி எழுக்கிற மாதிரி தோன்றுகிறது எனக்கு. அதாவது சுவைக்காகத்தான் இந்த கேள்வி உங்ககிட்ட எழுப்புறேன். பொருள் புரியாம இல்ல எனக்கு.
ஏன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான்கிறாரு. ம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை அதான் எத்தனையோ இடங்கள்ல உள்ளியே எல்லாம் உடனே இது உள்ளத்தால் உள்ளான் வெகுளியேன்கிறாரு. பல இடங்கள்ல உலகம் உள்ளம் வையம் எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டே போறாரு வள்ளுவர். இந்த இடத்துல உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன்னு சொல்லும் போது அது ஆண்களை மட்டுமே ஒரு ஆணாதிக்கவாதியா பேசுறாரோ? ஏன்னா அந்த பொருள் வேற போட முடியும். நானும் யோசிச்சு பார்த்தேன், பேசும்போது இவ்வளவு நேரம் யோசிச்சு பார்த்தேன், பெண்கள் அதை போட முடியும். போட முடியாதனாலதான் போட்டிருக்காருன்னு எனக்கு புரிகிறது. உழல் என்று சொல்ல முடியாது. உழல் என்று சொன்னால் அது பலர்னு ஆயிடும் இல்லையா? அதனாலதான் அந்த கருத்து சுவைக்காகத்தான் இந்த இடத்துல நீங்களே எனக்கும் விடையும் கொடுத்துட்டீங்க. ஒரு ஜஸ்டிபிகேஷன் விடைன்னு இல்ல, ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, உலர் என்று போட்டால் அது பலரை குறிக்கும். ஒன்னும் எல்லாரும் பலர் இருந்துட முடியாது இந்த வாய்மை இல்லைங்கிற என்பதை அரிது, ரொம்ப ரேர்னு சொல்கின்ற காரணத்தினாலே அதனால அவர் உலன் என்று சொன்னார். ஆனா இன்னொன்னு நீங்க சொன்னது கரெக்ட். பல இடங்களிலே அவர் ஆண்பாலை குறிப்பது. நம்ம இந்த காலத்துல அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்து பிரியாம்பல்ல டெஃபினிஷன் ஒன்று போடுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹி மீன்ஸ் he and she and they அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல நீங்களே படிச்சீங்க கான்டெஸ்ட் பிரகாரம் அப்படின்னு. அப்படி ஒரு இந்த ஒரு டெஃபினேஷன் பிரியாம்பல் குரலுக்கு இல்லாத காரணத்தினாலதான் நம்ம இது இருக்கு. அநேகமாக இந்த காலத்துல புக்கு போட்டிருந்தாங்கன்னா, இந்த புத்தகத்திலே ஆண் விகுதியை குறிப்பவை எல்லாம் பெண் விகுதியும் சேரும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ரைட். அதே மாதிரி இப்போ கூட மாணவர்கள் சொல்லுகின்ற சொல் இருக்கிறது இல்லையா, அது வடமொழி சொல் தான் நினைக்கிறேன், தமிழ் சொல்லாக எனக்கு தெரியல. மாணவர் அப்படின்னு சொல்லும் போது மாணவன் அப்படிங்கிறத பெரும்பாலும் மாணவர்னு சொல்லும் போதுதான் பொதுப்பால் ஆகிறது. மாணவர் என்று சொன்னா மாணவன் அப்படின்னு சொல்லிட்டா அது பெரும்பாலும் மாணவர்கள் அந்த காலத்துல சொன்ன ஆண்களைத்தான். இந்த இவருடைய ஒரு பழமேழு அழகர் உரையினுடைய படி, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோர் அந்த இடத்துல வரும்போது அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த காலத்து பெண்கள் அவ்வளவா படிக்கவில்லை, கேட்டு அறிந்து கொள்ள அளவுக்கு தான் ஞான உணர்வுகளாக இருந்தார்கள், எழுதியதாக சொல்லுவார்கள் சிலர். அது எனக்கு ஏற்புடையதா தெரியல. இந்த குரல் ரொம்ப கான்ட்ரோவர்சியல் இது. ஆமா, அதுல தாயின்னு போட்டா அப்ப தந்தைக்கு மகிழ்ச்சி வராதா? அப்ப தந்தைக்கு தான் மகிழ்ச்சி வரணும். இதை விட ஒரு நகைச்சுவை, ஐயா ஒரு நகைச்சுவை சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது நான் சென்னையில எல்இபி அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கிறது. முந்தி வேற இடத்துல இருந்தது. லைட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ஃபார் தி அடல்ட் பிளைண்ட் என்று பெயரு. அதுல ஒரு வார்டன் ஒருவர் இருந்தார். அவரு ஒரு நாள் ரொம்ப நெருக்கமா பேசுறியோ விஎஸ் முடியும் பேசிக்கும் போது படிச்சவனுக்கு நீயா சொல்லியிருக்க அவர் வள்ளுவர்னு கேட்டாரு. கண்ணுடைய கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய அப்படிங்கிற மாதிரி ஏதோ பதில் சொல்லிட்டே வந்தேன். யோ ஆத்தா இல்லாதவனுக்கு என்ன சொல்லியிருக்கான் வள்ளுவர்னாரு. ஆத்தா இல்லாதவனுக்கு என்ன சொல்லியிருக்கான், அப்ப இல்லாதவனுக்கு என்ன சொல்லியிருக்கான் வள்ளுவர்னாரு. அதாவது he wants to quote destitutes பற்றி அவர் எதுவுமே பேசவில்லைங்கிறது அவருடைய கருத்து. பேசியிருக்காரு தெரியல, அன்றையருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவில்லை, நான் சிந்திக்கவும் இல்லை, நான் வள்ளுவத்துக்கு போனேன் படிக்கவும் இல்லை. நான் சொன்னேன் அப்பனுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கான், தன் மகனை அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்பனுக்கு சொல்லிட்டான். மகனை பொறுத்தளவு எந்த கொல் என்னும் சொல்லு அப்படின்னு இவங்க அப்பா எவ்வளவு தவம் பண்ணிருக்கானோ சொல்ல வச்சிருக்கான் யான்னு சொன்னேன். இப்படிதான் வார்த்தையில பிடிக்கிட்டு அந்த ஆள் இப்படி கேட்டான், அப்பா இல்லாதவனுக்கு என்ன சொல்லியிருக்கான், அம்மா இல்லாதவனுக்கு இப்படி கேட்கல. அவரு இப்படித்தான் சொன்னா, ஆத்தா இல்லாத அப்பா என்ன சொன்னா அந்த ஆளு ஒரு அநாகரிகமான பேச்சுக்கான வச்சுக்க. மொத்த படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்கு இந்த பாட்டு நான் ஒரு முறை உங்களுடைய நிகழ்ச்சியிலேயே ஒரு முறை சொன்னேன். அதுல நிறைய பாடல்கள் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ரொம்ப பரிச்சயமான பாடல்கள் தான் அதெல்லாம். நீங்க இப்ப உங்க தொடர்பு போயிட்டு ஐயா. சீனிவாசன் அவர்களே லைன்ல இருக்கீங்களா? அவருடைய தொடர்பு போயிட்டுது. ஐயாவோட தொடர்பு போயிருச்சு. நீங்க கொஞ்சம் அதை சம்மரைஸ் பண்ண முடியுமான்னா? எனக்கு சரியா கேட்கல அண்ணா ஐயா பேசுறது. வெங்கடேசன் பேசுனதா? ஆமா, கொஞ்சம் சரியா காதுல விடல.
அவரு திருக்குறள் அதுல பற்றி அதுல ஏன் ஆண்பால்ல போட்டாருன்னு கேட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. அது ஆ தொடர்பான சிந்தனை தான். ஓகே ஓகே. எல்லாருடைய உள்ளத்திலும் உளன் இருக்கிறாரு. இப்ப ஒருவன் ஏன் ஒரு பொய் பேசாமல் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வந்து உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நினைக்க மாட்டார்களான்னு கேட்டாரு. உளன்ங்கிறது வந்து ஆண் பால்ங்கிற மாதிரி வருதானா? ஆமா, உளன்னா இருப்பவன் அர்த்தம், உள்ளத்தில் இருப்பவன். அப்ப ஐயா வணக்கம், ஒரு நிமிடம். ஆ நான் பேசி ஆ இடையிலேயே நிறுத்தப்பட்டு விட்டதா? இடைப்பட்டு கட் ஆயிடுச்சா? நான் பேசுறது ஒண்ணு கேட்கலையா முழுமையா? கடைசியில முழுமையா கேட்கலைங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் அருமையான நிகழ்ச்சி தான். போனா போயிட்டு போட்டோம். உங்க நிகழ்ச்சி இன்றைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நீங்க நடந்து தொடருங்க. நன்றி. இப்ப சீனிவாசன் லைன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இது போன வார கண்டினியூஷன் தான். இந்த திரும்பியும் கேரள விழுந்தார் மாதிரி தன்வினை தன்னை சுடும். அதுல போன தடவை சங்கர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து பொய் இல்ல, நாட் அபைடிங் பை லா. ஃபைனலி வி ரீச் அ கன்க்ளூஷன். பட் இன்னைக்கு எல்லாரும் பொய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் அப்பரண்ட்லி சந்தோஷமா தான் இருக்காங்க. அண்ட் தே ஆர் மல்டிப்ளைங். ஸோ வாட் இஸ் இதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் எங்கே இருக்கு? அதாவது நான் என்ன சொல்றேன், சிம்பிளா தன்வினை தன்னை சுடும். சுடுற மாதிரி தெரியல எனக்கு அப்பரண்ட்லி, நான் சுத்தி பார்க்கும்போது. அதுதான் என்னோட சிம்பிள் பாயிண்ட். நேத்து நெகட்டிவ், போன வாரம். இந்த வாரம் பாசிட்டிவா தான் சொல்றாரு. நீங்க உண்மை சொன்னால் உங்களே உலகத்தில் இருப்பவர் எல்லோரும் உலகம் அழியும் வரை நினைத்து நெஞ்சிலே நினைத்து போற்றுவார்கள் சொல்றாரு. So we should be induced to so glory will be our life ன்னு நினைச்சா நம்ம உண்மை சொல்லணுங்கிறது அவருடைய ஒரு பாயிண்ட். இஸ் அப்ரோச்சிங். இல்ல அது புரியுது. அதுக்கு ரொம்ப அது உண்மை பேசுறதுக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப பிரீமியம் கொடுக்கறாரு. அதாவது தான தர்மத்தை விட உண்மை பேசுறது சிறந்தது அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே பிராக்டிகலி நடக்கிற மாதிரி தெரியலங்கிறது தான் என்னோட அப்சர்வேஷன். இட் இஸ் நாட் வல்லூர்ஸ் ஃபால்ட். நான் நல்ல படம் இல்ல, இன்னைக்கு உண்மை பேசுனீங்கன்னா நீங்க சாமர்த்தியம் இல்ல அப்படிங்கிறது தான் சொசைட்டியோட இன்டர்பிரேஷன். காமன் இன்டர்பிரேஷன் இஸ் தட் நீங்க எல்லா இடத்துலயும் போய் உண்மையை சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஸ்மார்ட். அதனால அந்த 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 எல்லாரும் புகழ்வாங்க அப்படிங்கிறது எனக்கு நடைமுறையில இருக்கிற மாதிரி தெரியல, சுடுற மாதிரியும் தெரியல. பொய் சொல்றவங்களுக்கு அவங்கதான் they are more prosperous and பொய் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தெரியாது. என்னன்னா நெஞ்சுதான் சுடும், தன் நெஞ்சே தன்னை சுடும். அது வந்து அது அவனுக்கு தான் தெரியும். அந்த அந்த இது if he is bearing it and then living through that hell, it's up to him. அது தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு சார். இந்த இன்சென்டிவ் எல்லாம் இருந்த உண்மையே சொல்றவங்க ஹரிச்சந்திரன், அதுதான் சொன்ன, ஹரிச்சந்திரன் கதை சொன்னேன். அவன் இன்னை வரைக்கும் நம்ம பாராட்டி கொண்டு இருக்கிறோம், எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றானே. கரெக்ட், அதை ஒத்துக்கிறேன். ஆனா தட்ஸ் என்ன இந்த ஜட்ஜஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன வெரி வெரி rarest of the rare occasion அப்படிங்கிற மாதிரி that becomes 1 in a crore. I fully agree. வள்ளுவர் வாய்மை எழுதினப்ப அந்த பேசுறப்ப சொன்னல, I think he is with that background in his mind only he might have written this வாய்மை அதிகாரம். என்ன எல்லா இடத்துலயுமே வந்து மனத்தோட வாய்மை மொழிந்தால் மொழியக்கூடிய நிலைமை யாருக்காவது இருந்தால் அப்படிங்கிறதா ஒரு வாட் இஃப் போட்டுதான் நிறைய குரல் இந்த அதிகாரத்துல இருக்கிறதுனால மேபி he realizes what you are fearing. That these people may ask, is it possible? Then it will be only rare. Okay, if it is rare and if it is happening, this will be the consequences or this will be the benefits. நம்ம அதை படிச்சோம். வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இது நீங்க சொல்ற சூழ்நிலை. இன்னைக்கு இந்த சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா என்னைக்கு அரசர் அப்படின்னு வந்ததோ அன்னைக்கே இந்த இன்னைக்கு இருக்க பிராக்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் அன்னைக்கும் இருந்திருக்கும், வேறு வகையில இருந்திருக்கும். இல்ல அத நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். சாய்ராமன் கருத்து கேட்போமா, பதில் சொல்றாருன்னு பாப்போமா சீனிவாசனுக்கு?
ஐயா வணக்கம். ராமன்ல வணக்கம். இருக்கேன். நீங்க ஓ பேசுறது சரி கூட எனக்கு விட்டு விட்டு தான் கேக்குது. சரி சரி ஓகே தெரியும் அந்த மேரேஜ் சரி ஆனா சரி அற்புதமா இருந்தது. ஃபுல்லா ம் கேட்டுட்டேன். ம் ஆமா, தனிமையில உரையாடலாம். சரி ஓகே. பஞ்சமூர்த்தின்னு ஒரு நம்பர் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. அவரு கருத்து ஏதாவது இருக்கா? பட் there is ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். என்ன? உண்மை உரைப்பதை பத்தி இவ்வளவு அஹ், அதாவது இவ்வளவு சிறப்பு உடையது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ம் அதை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறது தான் சரியான வழி. என்ன சொல்றீங்க புரியுது. ஏன் இவ்வளவு இருந்தும் மக்கள் வந்து முயற்சி எடுக்கல? ஆக்சுவலா அது நம்ம அது இல்லை, இட் இஸ் இன்ஸ்பைரிங் இன் சென்ஸ். இவ்வளவு சொல்லியிருக்கும் போது நம்ம அதை முயற்சி எடுக்கணும் கட்டாயமா. இதனோட சிறப்பு இவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அந்த அனுபவத்தையும் அவங்களோட விஷனையும் நம்ம பாராட்டணும்னா அதை அதை பின்பற்றதான் ஒரே வழி. அது இன்னும் இன்னும் கப்பல் ஆஃப் செஷன்ஸ் டவுன் த லைன் 297ல he goes to climax. 297ல யூஸ்வலா கடைசி குரல் தான் ஒரு ஒரு புல்லட்டா இருக்கும். 297ல என்ன சொல்றாருன்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்று நரம்பெற செய்யாமை செய்யாமை நின்று. அதாவது நீங்க பொய் சொல்லாமல் இருந்தால் மொத்த எந்த அறத்தையும் செய்யாம விட்டாலும் பரவாயில்லைங்கிறாரு. பரவாயில்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது போல நன்றுங்கிறாரு. அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று. நீ வேற ஒண்ணும் செய்யாம இருந்தா கூட நல்லதான்டா, பொய் சொல்லாம இருந்தா போதுங்க. To that extent he is increasing the weight of the இது truthfulness. பாப்போம் அது என்ன நிறைய இருக்கு. நம்ம முடிச்சிடலாமா? ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் அவுட். பஞ்சமூர்த்திங்கிற பேர் இருந்துட்டே இருக்கு. ஆனா நாட் ஏபிள் டு இன்வைட் யூ. ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார். ஏதாவது கருத்து இருக்கா? அதை சொல்றீங்களா? சார் உங்களோட கேட்டேன், அருமையா இருந்துச்சு. முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்து வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு உபயோகப்படுத்த மாதிரி அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நான் டியூட்டி முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். நான் இங்க கும்பகோணம் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சிறப்பு. அதான் சென்று அதை குரூப் பிளான் பண்ண. சரி சரி நன்றி சார். நன்றி நன்றி. Shall we wind up, Shankar? ஓகே பண்ணிடலாம். சரி கருத்து இல்லைன்னா பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. பங்கெடுத்து கொண்டதற்கும் அவளாக கலந்துரையாடலிலே பங்கெடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே நம்முடைய சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அநேகமாக நம்முடைய சாய்ராம் அவர்கள் மகாபாரதத்தை விட்ட இடத்திலிருந்து தொடருவார்கள் என்று 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 நினைக்கின்றேன். அதற்குரிய விவரங்கள் நம்முடைய குழுவிலே ஷேர் செய்யப்படும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.